கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். பிள்ளைங்க அங்கங்கே ஓடக்கூடாது. இனி அவங்கவுங்க குழந்தைங்களை தயவு செய்து உங்கள் அருகாமலே வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது இந்த வருடத்தின் இந்த மாதத்தினுடைய முதல் வாரமாக இருப்பதனால கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்த செய்திகளை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதிலிருந்து சில காரியங்களை பார்த்து நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வசனங்களை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 147:14 எடுத்துக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே எடுத்துக்கோங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கான காரியங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி கவனித்து கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இல்லை நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து எல்லோரும் வாசிங்க பார்க்கலாம். பக்கம் 761 பக்கம் 147:14 நம்ம வாசிக்கலாம். 761 பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம வாசிக்கலாமா? அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தி ஆக்குகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் திட்டமாய் 1ஆம் தேதி மாலையிலும் காலையிலையும் கர்த்தர் சில வித்தியாசமான காரியங்களை பேசினார். இந்த நாட்களிலோ கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஆழமான காரியங்களை நம்ம முதலாவது கவனிக்கிறோம். அந்த வசனத்தை உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், அவர் உன் எல்லைகளை என்னவா மாற்றுவாரம்மா? சொல்லுங்க, என்னவா மாற்றுவாரம்மா? சமாதானம் உள்ளவைகளாக்கி. அல்லேலூயா. அப்போ ஒரு கேள்வி வரணும், ஏன் என் எல்லைக்குள்ள சமாதான கேடு வந்தது? என் எல்லைக்குள்ள சொல்லுங்க. ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போனீங்கன்னா ஏன் எனக்கு இந்த வியாதி வந்ததுன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க. ஏன் பிள்ளைக்கு இந்த வியாதி? இப்போ நமக்கு ஒரு காய்ச்சலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ சரீரத்தில் வரும்போது டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இல்லை அப்படியே போயிட்டு வந்துடுவோமா? என்னதான் கேட்போம், ஏன் இந்த பிரச்சனை? உடனே அவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்கணும், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. எனக்கு என்ன பண்ணாது, நீ போய் என்ன பண்ணு, ஸ்கேன் எடுத்துகிட்டு வா. ஸ்கேனில் தெரியல, அடுத்தது என்ன எடுக்க சொல்லுவாங்க? அதுலேயும் இன்னும் ஸ்பெஷல் ஸ்கேன் என்ன எடுக்க சொல்லுவாங்க? MRI ஸ்கேனு எடுத்துகிட்டு வான்னு என்ன பண்ணுவாங்க? துல்லியமாக தெரியல. என்ன தெரியல? சொல்லுங்க, என்ன தெரியல? துல்லியமாய் தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து, அப்போ அதில் பார்த்தீங்கன்னா துல்லியமாய் தெரியக்கூடிய சில காரியங்கள். ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் கையை தூக்க முடியல, ஏன் உட்கார முடியல, ஏன் முழங்கால் போட முடியல, ஏன் சரியாக பார்க்க முடியல, ஏன் சரியாக பேச முடியல, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா MRI ஸ்கேன் எடுத்தாதான் சரியாக என்ன பண்ணும் தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த வருடத்தில் கடைசியில் இந்த வசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு MRI ஸ்கேன் எடுத்து தேவன் என்ன சொல்ல போறாருன்னா நிறைய காரியத்தை சொல்ல போறாரு. அல்லேலூயா. என்ன சொல்ல போறாரு? ஏன் ஜெபிக்க முடியல? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் சபைக்கு வந்தால் கை தட்ட முடியல? யாருக்காவது தெரியுமா? ஏன் அபிஷேகத்தில் நிரம்ப முடியல? யாருக்காவது தெரியுமா? ஏன் பைபிளை திறந்து வாசிக்க முடியல? தெரியுமா யாருக்காது? அப்போ யாரு தான் MRI ஸ்கேன் யார் தான் எடுக்கணும்? அவர் எடுத்து வச்சுட்டாரு. வருடத்தின் முடிவில் கர்த்தர் ஒரு MRI ஸ்கேன் எடுத்து அதை தான் ரிப்போர்ட்டாக எப்படி கொடுக்குறாருன்னா வார்த்தையின் மூலியமாய் கொடுக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு காரியம் வரணும், ஏன் எல்லைக்குள்ள எப்படி சமாதான கேடு வந்தது? அல்லேலூயா. எனக்குள்ள எப்படி வியாதி வந்ததுன்னு ஒரு கேள்வி வருதோ, நல்லா தானே இருந்தேன், போகும்போது நல்லா தான், எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கல, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கல, அதை குடிக்கல, இதை குடிக்கல, எதுவுமே குடிக்கல, ஆனால் எனக்கு என்ன வந்துருச்சு? தலைவலி வந்துருச்சு, காய்ச்சலும் வந்துருச்சு, எதுவுமே செய்யலான வந்துருச்சு, தெரியல ஏன் வந்ததுன்னு. அதே போல இந்த நாட்கள் ஆண்டு சொல்றார், ஏன் எல்லைக்குள்ள ஏன் சமாதான கேடு வந்தது தெரியல. யாரை கேட்டாலும் பதில் தெரியல, யாரை கேட்டாலும் பதில் தெரியல. அப்போ தேவன் பார்க்குறாரு, உன் எல்லைக்குள்ள ஏன் சமாதான கேடு வந்தது, அதை ஏன் நான் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த 2 காரியங்களையும் தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் ஸ்கேன் எடுத்து சில காரியத்தை சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் பண்ணணும்? சரி, நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் வரும். எதிர்பார்க்காத
சொல்லுங்க, என்ன வரும்? நம்ம எதிர்பார்க்காத ஸ்கேன் எடுத்து நம்ம சில காரியத்தை பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்காத சில பயங்கரமான ரிசல்ட் வரும். அது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செய்கிற எல்லா வேண்டாத காரியத்தையும் சரிப்படுத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய மருத்துவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பார்க்கலாம். அந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் எங்க வாழணுங்கிறதை கர்த்தர் ஒரு எல்லையாய் தீர்மானித்து அந்த எல்லைக்குள்ளதான் நான் இருக்கணுங்கிறத கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்தது, நான் எங்க வேலை செய்யணும், அது ஒரு எல்லை. அது என்னதுங்க? அது ஒரு எல்லை. அடுத்தது, நான் எங்க படிக்கணும், அது ஒரு எல்லையா இருக்குது. நான் எங்க வேலைக்கு போகணும், அடுத்து நான் எங்க குடியிருக்கணும், அடுத்து நான் எந்த சபைக்கு வரணும், இதெல்லாம் யார் தீர்மானம் பண்ணுனானா? இதெல்லாம் நம்மளை உண்டாக்கி நம்மளை எல்லா நன்மைகளாலும் திருப்தியாக்குற தேவாதி தேவன் நமக்கு எல்லைகளை கர்த்தர் நமக்கு முன்குறிச்சு வச்சு நல்ல கையை தட்டி கர்த்தர் நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்கேன் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஸ்கேன் எடுத்து என்ன கொடுத்துருக்கிறாரு? ஸ்கேன் எடுத்து இப்போ எல்லா நேரமும் ஒரு டாக்டர் இருக்கிறார் அப்படின்னா நல்ல கவனிங்க, அவங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ட் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, துணையாக வேலை செய்கிற நிறைய டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க, மெடிக்கலில் இருக்கிறவங்க இங்கே இருக்காங்களா இருக்க மாட்டாங்களா? இருக்கிறாங்க. அப்போ அவர் மெயின் டாக்டர். அவர் யாருங்க? நாங்களாம் சைடு டாக்டர். நாங்கள் என்ன டாக்டர்? அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதை உங்கள்கிட்ட சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி மறுபடியும் அதை காயம் கட்டி மறுபடியும் அதை சரிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாருன்னா ரிப்போர்ட் அவர் எடுத்து எங்ககிட்ட கொடுத்து இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் என்னவா இருக்குது. அதனால தான் எல்லைக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. என் பிள்ளைகள் உச்சிதமானதை சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த நாட்களில் வேண்டாதவைகளை சாப்பிட்டு இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு ரிப்போர்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு ரிப்போர்ட் எடுத்து என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ஏன் எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதான கேடு வந்துச்சுன்னா எல்லை மீறிய செயல். என்ன செயல்? சொல்லுங்க, என்ன செயல்? என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? என்ன செய்யலாமா? எல்லாம் அப்படின்னா எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. பாவத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. பாவத்துக்குன்னு அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அப்ப பரிசுத்தத்துல இருக்கிறவன் பாவ எல்லைக்குள்ள போனா என்ன நடக்கும்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு. நான் இந்தியாவில் வாழ்றேன். என்ன இதில் வாழ்றேன்? பாகிஸ்தானில் காலை வச்சு என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? முதல்ல பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னது கிடையாது? பேச்சுவார்த்தையே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல நமக்கு தெரியாது, சுற்றியில் ஆள் இல்லை நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவன் சேட்டலைட் அனுப்பி என் எல்லையில் எவன் எதிராளி வரான், வேற ஆள் வரான்னு சொல்லி சேட்டலைட்டில் இருந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் ரூம்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம நினைக்கிற நம்மளை யாரும் பார்க்கல. நம்மளை யாரும் 11 மாதம் அப்படி தானே இருந்தேன். நம்மளை யாரும் பார்க்கல. நான் பேசுறதை யார் பார்க்க போறா? நான் போறதை யார் பார்க்க போறா? நான் செய்யறதை யார் பார்க்க போறா? என்ன யார் பார்க்கறான்னு. ஆனா அது நீங்க பாண்டீங்க, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உறங்காமல் தூங்காமல் நம்மளை பாதுகாப்பது மாத்திரம் அல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி எப்போது ஸ்கேன் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பாகிஸ்தானுக்குள்ள நான் கால் வச்சா சுட்டு என்ன பண்ணிடுவானுங்க, உயிரை. ஆனா இவரு அன்பானவர். நான் எல்லாம் மீறி போனாலும் அந்த எல்லையிலிருந்து நான் சாகாதபடி என்னை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்து என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி தேவன் அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க? நான் பேசுறது கூட என்ன இருக்குது? சில பேர் என்ன சொல்லுவான்? எல்லாம் மீறி சொல்றோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் மீறி பேசுனா என்ன அர்த்தம்? அளவுக்கு மீறி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையெல்லாம் வருவதற்கு ஏன் உன் எல்லையில் ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை, ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. 8 காரியங்களையும் நிறைவு செய்ய முடியாது. ஆனால் சில காரியங்களை மாத்திரம் சொல்ல போறேன். நான் சொல்ற சில காரியத்தை இங்கே எழுதிக்கிங்க. ஏன் என் எல்லையில் சமாதான கேடுகள், ஏன் என் எல்லையில் சமாதான கேடுகள் வந்தது என்றால், முதலாவது சொல்றாரு, எல்லை மீறி பேசாத. அல்லேலூயா.
முதலாவது சொல்றாரு, நீ எல்லை மீறி பேசினது நிமித்தம் உன் எல்லையில சமாதான கேடு வந்திருக்கிறது. ரெண்டாவது சொல்றாரு, எல்லை மீறிய பார்வைகள். அடுத்தது சொல்றாரு, என்ன பார்வைகள்? பார்க்க வேண்டியதை பார்க்கறத விட்டுட்டு பார்க்க கூடாத நிறைய காரியங்களை பார்த்ததுனால என்னுடைய எல்லைகளுக்குள்ள சமாதான கேடு வந்திருக்கிறது. அல்லேலூயா. எழுதுங்க, நல்லா எழுதுங்க பார்க்கலாம். எழுதி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்போது நீங்கள் இதை சொல்லி என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் இதை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை நமக்கு தான் அதிகமாகும். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறத கொஞ்சம் கவனமாக வேடிக்கை பார்த்துட்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு கதை சொல்லலை. உங்ககிட்ட உங்கள் ரிப்போர்ட்டை சொல்லி கொண்டு இருக்கிறா என்ன நடந்தது என்கிற ஒரு காரியத்தை கதை சொல்கிறாரு. முதலாவது எல்லை மீறி பேச்சு, அடுத்தது எல்லை மீறி பார்வைகள், அடுத்தது சொல்கிறாரு எல்லை மீறி தூங்காத. எல்லை மீறி இந்த 11 மாதம் எல்லை மீறிய தூக்கங்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில. அப்ப ஏன் உன்னுடைய எல்லைகளுக்குள்ள சமாதானம் வந்துச்சுன்னா, காக்க வேண்டியதை நீ காக்கல. உன் வயல்வெளியை நீ காக்காததுனால, காக்க வேண்டிய நேரத்தில் நீ காக்காதனால தேவையில்லாத காரியம் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. அடுத்த சொல்ற, எல்லை மீறி என்ன பண்ணாத, தூங்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லை மீறி தூங்கினதுனால உன் எல்லைகளுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா சமாதான கேடு வந்துருச்சு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, எல்லை மீறி நடக்கைகள். எல்லை மீறி, எழுதுங்க வேகமா எழுதுங்க பார்க்கலாம். எல்லை மீறி நடக்கைகள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லைகளுக்கு இன்னைக்கு சமாதான கேடு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எல்லை மீறி சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கைகள் நடக்கைகள். அடுத்து சொல்றேன் பாருங்க. அடுத்து என்ன சொல்றா, எல்லை மீறி யோசனைகள். என்னங்களாமா? எல்லை மீறி யோசனைகள், தாறுமாறான யோசனைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில். அநேக வாழ்க்கையில் இன்னைக்கு தாறுமாறான யோசனையினால தான் உன்னுடைய எல்லைகளுக்குள்ள தேவையில்லாத சமாதான கேடு வந்திருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு எல்லை மீறிய கவலைகள். எல்லை மீறிய கவலைகள். எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் எல்லை மீறி போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எல்லை மீறி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா உன் எல்லைகளுக்குள்ள சமாதான கேடுகள். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, எல்லை மீறி நேரத்தை நீ வீணாக்கிட்ட. எல்லையை மீறி நீ நேரத்தை வீணாக்கிற. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை எல்லையை மீறி நீ எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய காரியத்துக்குள்ள இருக்க வேண்டிய நீ எல்லையை மீறி இந்த உலகத்தோடு நீ வீணாக நேரத்தை செலவழிச்சதுனால உன் எல்லைகளுக்குள்ள இன்னைக்கு என்ன வந்திருக்குதுன்னா சமாதான கேடு வந்திருக்கிறது. அடுத்தது சொல்றாரு, எல்லை மீறிய செயல்பாடுகள். அவர் சொல்றாரு, எல்லையை மீறி நிறைய செயல்பாடுகள் அநேகருடைய வாழ்க்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக செய்கிறது, காத்திருந்து ஒவ்வொரு காரியத்தை கத்திரத்தில் கேட்டு செய்ய வேண்டிய ஜனங்கள் அவசரப்பட்டு இன்னைக்கு அநேக காரியங்களை செய்ததுனால இன்னைக்கு எல்லையை மீறிய சில வேண்டாத காரியங்கள் அநேக குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை காரியம் வந்திருக்குது சொல்லுங்க. எத்தனை காரியம் வந்திருக்கிறது? 8 காரியங்கள் ஆண்டவர் சொல்றார். இன்னும் நிறைய இருக்குது. நான் இதை மாத்திரம் இந்த நாளில் முடிஞ்ச ஒரு 4 காரியங்கள் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த சமாதான கேடு வந்தது. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, எல்லை மீறி பேசின வார்த்தைகள். அல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை இதனுடைய சாராம்சத்தை கர்த்தர் சொன்னார். போன வெள்ளிக்கிழமை நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் எல்லை மீறி பேச்சுகள். அல்லேலூயா. பேச வேண்டியதை பேசுறது இல்லை. பேச வேண்டியதை சொல்லுங்க. பேச வேண்டியதை பேசுறது கிடையாது. பேசக்கூடாதது என்னென்ன இருக்கிறதோ, குழுவா பேசுறது, கூடி பேசுறது, தனியா பேசுறது, போன்ல பேசுறது. இன்னைக்கு பேசுறதுக்கு நல்ல கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு பேசுறதுக்கு அளவே இல்லை. தேவையானதை கர்த்தர் பேச சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த 11 மாதமும் அநேகர் எதை பேசி இருக்கிறாங்கன்னா தேவையில்லாததை பேசி இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ தேவையில்லாததை பேசினதுனாலதான் உன் எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதான கேடு வந்தது. அந்த சமாதான கேடு வரும் பொழுது திருப்தியாய் வாழ வேண்டிய உனக்கு, உச்சிதமான ஆசீர்வாதங்கள் வர வேண்டிய உன் இடத்துல இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செயல்பாடுகள், இன்னைக்கு கண்ணீரும் குழப்பங்களும் வேதனைகளும் துக்கங்களும் இன்னைக்கு வந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா உன் எல்லைகளுக்குள்ள தேவையில்லாத பேச்சுகள். அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை நாள் கூடாரத்துக்குள்ள உட்காந்து நல்ல வார்த்தை பேசியிருக்கீன்னு கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். உங்கள் கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நீங்கள் உட்காந்து எப்போ நல்ல வார்த்தைகள் பேசி இருக்கிறீங்க கொஞ்சம் கவனிங்க. கூட்டம் சேர்ந்தாலே என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை
குறை பேசுறதா வேலையா வச்சிருக்கிறோம். கூட்டம் சேர்ந்தாலும் அடுத்தவன் ஆண்டவர் சொல்றாரு, உன் குறைய பெருசா இருக்குது. உன் குறைய என்னவா இருக்குது? உன் குறைய கடல் ஆழத்துக்கு அளவுக்கு நீளத்துக்கு அவ்வளோ இருக்குது. இவங்க சொல்றாங்க அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பப்ப குறையெல்லாம் பேசுறியோ அப்பெல்லாம் குறைவான காரியங்க உன் எல்லைக்குள்ள வந்ததுனால உன் எல்லையில் இன்னைக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை. எங்க வேலைக்கு போனாலும் ஒரு திருப்தி இல்லை, வேலைக்கு போனாலும் ஒரு சமாதானம் இல்லை, எங்க போனாலும் ஒரு சமாதான கேடு. ஏன் வந்தது என்று சொன்னா தேவையில்லாத பேச்சுகள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வீண் சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்து போட்டுச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அந்த நல்ல ஒழுக்கத்துல அந்த உறவுல இருந்த அநேக இன்னைக்கு தேவையில்லாத பேச்சு பேசினதுனால இன்னைக்கு என்ன நடந்தது என்று சொன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைக்குள்ள சமாதான கேடு வந்ததுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, உன்னுடைய பேச்சு தான். உன்னுடைய பேச்சு வீணான சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கன்னு சொன்னபடி நல்ல காரியங்களை எல்லாவற்றையும் அவைகள் கெடுத்து போட்டுருச்சு. அல்லேலூயா. என்ன உண்மையா இல்லைங்களா? உலகதான் பேசிட்டு இருக்கிற உண்மையா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு என்ன தெரியுங்களா? இதுதான் காரணம். 30 லட்சம் ஜனங்கள் அழிந்து போனதுக்கும் மொத்த வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசி பேசியே கெட்டு போனார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாருங்க? பேசி பேசியே கெட்டு போனார்கள். உலகத்துல முதல் அழிவு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பேச்சு தான். என்னதான் வந்துச்சுங்க? பேச்சுதான். முதல்ல இந்த உலகத்தில் ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் என்னன்னா பேச்சு தான். அல்லேலூயா. அந்த பேச்சினாலதான் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அப்படின்னா ஒரு சமாதான எல்லையில் அவங்களை வச்சிருந்தாரு. ஒரு சமாதான எல்லைக்குள்ள, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள, ஒரு கர்த்தருடைய உறவுக்குள்ள, எப்ப பார்த்தாலும் ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா அவங்களுக்கு தேவையில்லாத பேச்சு என்ன ஆயிருச்சுன்னா கர்த்தரையே குறை சொல்ற பேச்சு. அல்லேலூயா. சாதாரண பேச்சு கிடையாது. என்ன பேச்சுனா கர்த்தரையே குறை சொல்ற பேச்சு. என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த பழத்தை நீ சாப்பிட்டா தேவர்களை போல ஆயிருவன்னு சொல்லி பிசாசு குறை சொல்ல இவனும் அந்த குறையை நம்பி இவனும் பேச ஆரம்பிச்சான். அழகான தோட்டத்தை விட்டு சமாதானத்தை இழந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தும்படியா எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள நம்மளை வைத்து எல்லா விதமான நன்மைகளினாலும் எல்லா விதமான உச்சிதங்களினாலும் நம்மளை திருப்தி ஆக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார். ஆனா நம்மளோ தேவையில்லாத பேச்சுகள், குறையான பேச்சுகள், தேவையில்லாத செயல்பாடுகளினால அநேகருடைய வாழ்க்கை இந்த நாளில் எஸ்டடி நன்மைக்கு பதிலாக உன் கூடாரத்துக்குள்ள உனக்குள்ள இன்னைக்கு தீமை வருவதற்கு காரணம் என்னன்னா நீ பேசின பேச்சுதான். அல்லேலூயா. தாறுமாறா பேசுறது தயவுதாட்சியே கிடையாது. யார வேணுமா நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக தீமை பேச்சு. அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொன்னேன், சில வார்த்தைகள் உங்களை குத்தும், சில வார்த்தைகள் உங்களை உடைக்கும். அப்படின்னா தயவு செய்து சொல்றேன், அழுது ஒப்புக்கொடு. ஏன்னா நீ இதை சரிப்படுத்தலை அப்படின்னா புதிய வருஷத்துக்குள்ள நீ போய் சேர முடியாது. ஒரு மகிழ்ச்சியா நீ போய் சேர முடியாது, சந்தோஷமா நீ சேர முடியாது. எத்தனை முறை கர்த்தர் எச்சரிச்சாலும் உன் வாயை அடக்க முடியல, உன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நீ சொல்ற எனக்கு உச்சிதமானது வேணும், என் நன்மை வேணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், இதெல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா உன் வாய் கண்ட்ரோல் இல்லாம நீ பேசுகிற எல்லை மீறி பேசுன அந்த பேச்சு நிமித்தம் உன் எல்லைக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா தேவையில்லாத காரியம் அது சூழ்ந்து இருக்குது. அநேகருக்கு அது தெரியல. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறா. சில குடும்பத்துக்குள்ள சத்துரு எத்தனை பண்ணும்படியா பல ரூபத்தில் பல காரியங்களில் அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த கிருபை என்கிற அந்த ஒரே ஒரு காரியம் அநேக குடும்பத்தை இதுவரைக்கும் தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. நல்ல கையை தட்டி ஏவனை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்மா ஹதனமா சந்த ரீப ராக்கலா உரபேசி அந்தர பரா கல்ப தூணமா
நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். கர்த்தருடைய அந்த கோபம் வெளிப்படும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் இடையில நின்று, ஆண்டவரே இவங்களை மன்னிங்கப்பா, அப்பா இந்த தயவாய் மன்னிங்க, தேவையில்லாமல் இவங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, தேவையில்லாம பேசிக்கொண்டிருக்காங்கன்னு யாரோ ஒருவர் உங்களுக்கு மன்றாடி கொண்டிருப்பதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தப்பி திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. என்னால திட்டமா சொல்ல முடியும், இன்னைக்கு அநேக குடும்ப மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அப்பா நீங்க தயவாய் மன்னி, அப்பா தயவாய் மன்னிங்கன்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்காக மன்றாடி கொண்டு இருப்பதனாலதான் இன்றைக்கு அநேக வருகிற பிரச்சனையிலிருந்து தப்பி தேவ சமூகத்துக்கு வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அத சொல்கிறா, ஓ எல்லை மீறி பேச்ச முதல்ல நிறுத்து. வாய் இருக்குன்னு எதை வேணுமாலும் பேசினா பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். வாய் இருக்குன்னு பேசினா பலனை யார் தான் அனுபவிக்கணும்? யார் விதைக்கிறீங்களோ நீங்கள் தான் அனுபவிக்கணும். யார் விதைக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. நான் பேசுறது கர்த்தருடைய வார்த்தை ஆவியில் நிரம்பி சில காரியத்தை சொல்லும்போது நீங்கள் உங்களை கவனிங்க. எவ்வளோ பேசியிருக்கிறோம், எவ்வளோ பேசி அளவே கிடையாது. முன்ன விட்டு பின்ன பேசுறது உங்களை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது எப்படி ஒரு துணிகரமாக இப்படி நிற்கிறீங்க? எவ்வளோதான் பேசினால் ஒரு கர்த்தரை நான் பேசுறத வேதம் சொல்லுது, ஒருவர் பேசுவதை கர்த்தர் உற்று கவனிப்பாரம்மா. என்ன கவனிப்பாரம்மா? ஒருத்தர் பேசுறத கர்த்தர் என்ன பண்ணுவாரம்மா? உற்று கவனிப்பார். அவர் என் பிள்ளைகள் எதை பேசுகிறார்கள், நீ பேசுறதை கூட ஒருத்தர் உற்று கவனிக்கும்படியாக ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். துணிகரமாக என்ன வேணுமாலும் பேசுறான்னு சொல்லி எல்லை மீறிய பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும்னா இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேணும், இன்றைக்கு உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். நான் சவால் விடுறேங்க, தேவ சமூகத்தில் இருந்து தேவசமத்தை சவால் விடுறேன். இன்னைக்கு நீ உன் பேச்சை நிறுத்தல, நீ ஒப்பு கொடுக்கலன்னா கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நீங்க பார்க்க முடியாது. அது பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் பொறுத்து பார்க்கிறார். இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், இப்போ மாறு, அப்போ மாறுன்னு ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலியமா திரும்ப பேசுறாரு. ஆனா துணிகரம் கொண்டு சில பேர் இன்னும் நின்று கொண்டு தான் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைக்குள்ள இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிற அந்த போராட்டம் மாறணும்னா இன்னைக்கு நீ உன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். அவர் ஸ்கேன் எடுத்து காட்டுறாரு, ஒரு காரியத்தை காட்டுறாரு. நிறைய நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி இப்ப சபை நடுவில் போட்டா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாரை பத்தி பேசுனது, யாரை பத்தி பேசு, நீ வீட்டுக்குள்ள பேசு, நீ வெளியில பேசு, நீ எங்க பேசுன ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா? நீங்க பேசுற அத்தனையும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிற. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 12:36 வாசிங்க. நீ பேசுற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நல்ல அந்த வசனத்தை நல்ல பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும், நல்ல கவனிங்க பார்க்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோக ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. நீ பேசுகிற வீணான வார்த்தைகள் அத்தனைக்கும் நீ என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்னா கணக்கு கொடுக்க வேண்டும். நீ எங்க பேசு, எப்படி பேசு, நீ மறைமுகமா பேசு, இல்ல நீ போன்ல பேசு, நீ எப்படி வேணுமாலும் பேசு. ஆண்டவருடைய வேதனை என்னன்னா, நல்ல வார்த்தை பேச எவ்வளோ காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் நான் பேச முடியாது. கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம் இருக்கிற, அதெல்லாம் பேச முடியாது. வாக்குத்தத்தம் பேச முடியாது, விசுவாச வார்த்தைகள் பேச முடியாது, எதுவும் பேச முடியாது. இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் பேச. என்ன நான் மாற்ற மாட்டேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வேணும். என்ன நான் மாற்றிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு நன்மைகள் வேணும். கர்த்தர் சொல்றாரு, நடக்காது. அது எந்த காலத்திலையும் நடக்காது. வசனம் சொல்கிறது, மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பேசுறதுல யார் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம பேசின எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருச்சு. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த ரெக்கார்டெல்லாம் டெலீட் ஆக வேண்டும் என்று சொன்னா இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்க வேணும். நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ பேசின வீணான வார்த்தைகள் யாவோ சொல்லுங்க, எல்லாம் ரெக்கார்டாகி இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு ஒரு நிமிடமே அதிகம்.
ஆனால் உன் மேல கிருபை வச்சதுனால கர்த்தர் அதை வெளிப்படுத்தாதபடி மறைமுகமா உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பா என்று சொன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு உச்சிதமான ஆசீர்வாதத்தினால உன்னை கர்த்தர் திருப்தியாக்குவான்னு சொல்லி நல்ல கையை தட்டி அண்ணா மூடி ஒரு 2 நிமிடம் ஜபிங்க பார்க்கலாம். அண்களை மூடி 2 நிமிடம் ஜபிங்க பார்க்கலாம். அல்பா ஹதனமா சந்தரியா ரீபரா கண்ணமோடு ஜபிங்க. அப்பா வீணான வார்த்தைகள் எங்களுடைய எல்லைகளுக்குள்ள ஆண்டவரே நாங்க பேசி இருக்கிறோம். அதனால என் எல்லைக்குள்ள சமாதான கேடுங்க, என் எல்லைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் உச்சிதமானதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் இன்னும் தரித்திரத்திலும் போராட்டத்திலும் கண்ணீரிலும் குழப்பத்திலும் ஆண்டவரே நிந்தையில் அவமானத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லு, எங்களை தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லு. அல்லேலூயா. இதுல சில பேருக்கு இப்போ ஒரு டவுட் வருது, நம்ம பேசினதை யாராவது சொல்லியிருப்பாங்களோ? இப்போ எனக்கு நாவியானவர் உணர்த்துறார். இப்போ என்ன டவுட் வருதுன்னா, நான் பேசினதை யாராவது சொல்லியிருப்பாங்களோ? சொன்னார் ஒருத்தர். யாருங்க? ஒருத்தர் சொன்னதுனால தான் நான் பேசுகிறேன், சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? நீ பேசும்போது ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார்ல, அவர் சொல்கிறார், அதுதான் ஸ்கேன் எடுத்து சொல்கிறார், உன் எல்லையில் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது, உன் எல்லையில் ஏன் இவ்வளோ போராட்டம் வந்திருக்கிறது. நீங்கள் அடுத்தவங்களை மனுஷனை குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் மனுஷனை ஐயோ இவ சொல்லியிருப்பாளோ, அப்பயே அவன் மூஞ்சி மாறிச்சு, அப்பயே அந்த மனுஷன் நிற்கும் போதே நான் நினச்சேன் இவன் தான் சொல்லியிருப்பான். நான் சொல்கிறேன், யாரும் எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் பேசுறது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறேன். நீ என்ன பேசுறதுனாலையோ இல்லை நீ தேவனை பேசுறதுனாலையோ அவரும் குறைஞ்சி போகிறதில்ல, நானும் குறைஞ்சி போகிறதில்ல. பாண்டவர் என்ன பேசி நீ சிந்தையை மாற்றி வேற இடத்துல போய் யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. வேற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? அவங்க சொன்னாங்களா இவங்க ஆராய்ச்சி பண்ணாத. உன்னை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆராய்ச்சி செய்யாத. உன்னை குறித்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, உன்னை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை குறித்து பேசுனா உன்னை மட்டும் பாரு, வேற மனுஷனை குற்றவாளியை மறுபடியும் பார்க்காத, மறுபடியும் அவனை குற்றவாளியை தீர்க்காத. அதுவும் ஆபத்து. உன் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் பேசுகிறாரு. உன் எல்லைக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறாரு. அதை மாத்திரம் நோக்கி பாரு, கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுப்பான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆதி புத்தி மாறவே மாறாது. ஆதி புத்தி, ஏன்னா ஒரு மனிதன் முழுவதும் தன்னை சரண்டர் பண்ற வரைக்கும் ஆதி புத்தி மாறாது. ஏன்பா அந்த பழத்தை சாப்பிட்ட? நீ கொடுத்த ஏவாள் தான் கொடுத்தா. அல்லேலூயா. நீ கொடுத்த ஏவாள் தான். அவன் அப்பயே ஆதாம் சரண்டர் ஆயிருந்தானா தெரியாம சாப்பிட்ட. என்ன பண்ணிட்ட? தெரியாம சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? இவ்வளோ பிரச்சனை நமக்கும் வந்திருக்காது. நானும் இப்படி கத்தவும் தேவையில்லை, நானும் இப்படி பேசவும் தேவையில்லை. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையே வேற மாதிரி மாறி இருக்கும். அல்லேலூயா. அவன் செய்த அந்த குற்றம் சாட்டினா பாருங்க, அவன் ஏன் செஞ்சேன்னு ஆண்டவர் கேட்டா அவன் சொல்றான் நீங்க கொடுத்த. அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த மனைவி என்ன பண்றான்னா குற்றவாளியை காட்டுறான். நீங்க கொடுத்த துணைத்தான் எனக்கு அந்த பழத்தை பறிச்சு கொடுத்தது. அதனால நான் என்ன பண்ணேன்? அறிவு கட்டத்தனமா என்ன பண்ணிட்டேன்? அப்படி சாப்பிட்டு இருந்தா கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அது கூட சொல்ல. நீங்க கொடுத்த என்னது எலும்பு என்ன பண்ணிச்சு? கொடுத்தோம். அல்லேலூயா. நான் கேட்குறேன், நான் கட்டாயப்படுத்திய கொடுத்தா? இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே தெரியாமல் அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன்? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், புரியாமல் ஏதோ ஒன்று காரியத்தில் என்ன பண்ணிட்டேன், இல்லை அன்பின் நிமித்தம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஏதோ தெரியாமல் சாப்பிட்டுன்னு சொல்லியிருந்தா இரக்கமுள்ள தெய்வம் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருப்பார். ஆனால் நம்முடைய எண்ணமெல்லாம் என்னதான்? எப்படியாவது அடுத்தவன் மேலே பழியை போட்டு தப்பிச்சிடணும். அடுத்தவன் மேலே என்ன பண்ணணும்? பழியை போட்டு தப்பிச்சு. நான் ஆண்டவர் சொல்ல, இனிமே நீ தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இனி உனக்கு தான் சொல்லப்படுது. உனக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றாரு, எல்லை மீறிய பேச்சினால உன் எல்லையில திருப்தியாய் வாழ வேண்டிய நீ, சமாதானமாய் வாழ வேண்டிய நீ, இன்னைக்கு வாழ்க்கையை ஒரு போராட்டமா நின்று கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் என்ன சொல்றாருன்னா, எல்லை மீறி பேச்சை என்ன பண்ணணும்? எல்லை மீறிய பேச்சு என்ன பண்ணணும்? நீங்க நிறுத்தினாலும் சரி எனக்கு கவலை இல்லை. சொல்ல வேண்டியது ஸ்கேன் ரிப்போர்ட்டை சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அப்பா ஸ்கேன்ல உன் வாயில பிரச்சனைப்பா, கொஞ்ச நாள் என்ன பண்ணணும்? பேசாம வாயை மூடிட்டு இருந்தா என்ன பண்ணணும்? இல்லைன்னு அப்படிதான் பேசு. டாக்டருக்கு ஏதாவது பிரச்சனையானா? ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டருக்கு பீஸ் வந்தா சரி. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், எனக்கு தேவையானதை அவர் கொடுக்க போறார்.
அப்போ உங்க மேல அன்பு வச்சு, உங்க மேல ஒரு விருப்பம் வச்சு, உன் எல்லைக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். உன் எல்லைக்குள்ள நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், அப்படிலாம் செய்ய மாட்டேன். சில பேர் ஆராதனை முடிஞ்சோடனே குறை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆராதனை முடிஞ்சோடனே அப்போதான் செய்தியை கேட்டிருப்பாங்க, அப்போதான் வார்த்தை, அப்போதான் ஆவியில் நிரம்பி இருப்பாங்க. எல்லாமே ஆராதனை முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன், கடைசி அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த 12வது மாதம் இந்த முதல் வாரத்தில் கடைசியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, உன் பேச்சை முதல்ல நிறுத்து. உன் வாய் நீ குறை பேசுனா உன் குறைகளை கத்த சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருவார். நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், இனிமே நீ குறைய மட்டும்தான் பேசிக்கிட்டு எல்லாத்தையும், சபையை குறை பேசுறது, ஊழியக்காரங்களை குறை பேசுறது, ஊழியக்காரங்க குடும்பத்தை குறை பேசுறது, சபையில் உள்ள விசுவாசிகளை குறை பேசுறது, சுற்றி இருக்கிறவங்களை குறை பேசுறது, புருஷனை குறை பேசுறது, மனைவியை குறை பேசுறது, பிள்ளைகளை குறை பேசுவது, இப்படியே தான் குறை தான் வாழ்க்கை. என்னதான் வாழ்க்கை சொல்லுங்க? என்னதான் வாழ்க்கை? குறை 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 குறைய தவிர நிறைவான எவ்வளோ வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ நிறைவானதை பேசும்போது தான் நிறைவான ஆசீர்வாதம் எல்லைக்குள்ள கடந்து வரும். நீ குறைய பேச 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 நீ குறைவாதான் போய்கிட்டே இருப்ப. உன் எல்லைக்குள்ள குறைச்சல் உண்டாகிட்டே இருக்கும், உன் எல்லைகளுக்குள்ள குறை உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. வேதம் சொல்கிறது, சாத்தான் மாத்திரம்தான் ஒருத்தனை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். யோபுவை போய் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான். நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவன் அநேகரை குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குறை சொல்றவங்கள யாரோட பக்கம் இருக்கிறாங்க சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, யாரோட பக்கம் இருக்கிறாங்க? குறை பேசுறவன்லாம் அவனுக்கு தோல். ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசி, விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல நன்மையான வார்த்தைகளை பேசுகிற, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற வார்த்தையை பேசுகிறவர்கள் எல்லாரும் தேவனோடு இணைந்து இருப்பார்கள். அவர்கள் தேவனோடு இணைந்திருக்கும் போது தேவனுடைய நன்மைகளை அவர்கள் பார்க்கும்படியா அந்த எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம், எல்லைகளுக்குள்ள ஒரு திருப்தியும் கர்த்தர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் சொல்றார் என்ன அப்படின்னா, உன் வாய்க்கு என்ன பண்ணு? முதல்ல இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் வாய்க்கு என்ன பண்ணு? காவல் வை. அல்லேலூயா. என்ன வை? சொல்லுங்க, என்ன வை? காவல் வை, காவல் வை. ரொம்ப 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 கவனமா இருக்கணும். உன் வாய்க்கு நீ காவல் வைக்கவில்லை என்று சொன்னால் சத்துரு உன்னை காவல்ல வச்சிருவான். அல்லேலூயா. உன் வாய்க்கு நீ காவல் வைக்காம நீ செயல்பட்டுட்டே இருந்தனா சத்துரு உன்னை காவலில் கொண்டு வச்சிருவான். அப்படின்னா எல்லைக்குள்ள அவன் வந்து பிரச்சனையும் போராட்டத்தையும் கண்ணீரும் குழப்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்து உன்னை என்ன செய்வானு சொன்னா அதுக்குள்ள உன்னை நிலை நிறுத்திடுவான். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால் இன்னைக்கு அநேகர் தப்பித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் உதடலின் வாசலை காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கோ, அது எல்லாம் மீறக்கூடாது. சொல்லுங்க, இனிமே எல்லாம் மீறக்கூடாது. சொல்லுங்க, எல்லாம் மீறக்கூடாது. எல்லை மீறாமல் நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னார் உன் எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போறான்னு சொல்லி அல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க பார்க்கலாம். நம்ம வார்த்தையினுடைய அந்த எல்லைக்குள்ள இருந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு எல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது என்னதுங்க? ஒரு எல்லை. பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒரு எல்லையை போட்டு வச்சா, நீ எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை என்ன பண்ணக்கூடாது. அது ஒரு எல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு எல்லை. அந்த எல்லையை தாண்டி நம்ம போகக்கூடாது. நன்மை செய்யணும்னா நன்மை செய்யணும். அல்லேலூயா. நன்மை செய்யணும், என்ன பண்ணணுங்க? நன்மை செய்யணும். பிறரை மன்னின்னு சொன்னா மன்னிக்கணும். வார்த்தையின் எல்லைகள், அதுல என்னதுங்க? வார்த்தையின் எல்லை. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ வந்து பகையோடு வாழாத, நீ அவங்கள மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கொள்ளுன்னா அது ஒரு எல்லை. அது என்னதுங்க? வார்த்தையின் எல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மன்னிப்புங்கிற இந்த எல்லையில நீ என்ன செய்யணும்னா நீ செயல்பட வேண்டும். இந்த மன்னிப்புங்கிற எல்லையில நீ இருந்துட்டு அநேகரோடு சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு, அது குடும்பமா இருக்கட்டும், இல்ல வெளியிலயா இருக்கட்டும், நீ வேலை செய்யற இடமா இருக்கட்டும், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனை. ஆண்டவர் சொல்ற, உனக்கு விரோதமா சிலர் எழும்பிட்டாங்க, சில காரியத்தை பேசிட்டாங்க, செஞ்சிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, அவங்கள மன்னியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, அவங்கள மன்னி அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அப்படிலாம் மன்னிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி என்ன சொல்றேங்க? அப்படிலாம் மன்னிக்க, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வார்த்தையை மீறி
அந்த வார்த்தையின் எல்லையை மீறி நான் வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா என் எல்லைகளுக்குள்ள சமாதான கேடுகள் வருகிறது. நீங்க எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தையை மீறி எப்பப்ப செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்முடைய எல்லைகளுக்குள்ள என்ன வருதுன்னா சமாதான கேடு வருது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நீ போக போற, அதுக்கு முன்னாடி உன் எல்லைகளுக்குள்ள நான் சமாதானத்தை கொண்டு வருகிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு வேணும், சில காரியத்தை நீ மாற்ற வேண்டியது இருக்கிறது. நான் உன் எல்லைக்கு வரணும்னா நீ சில காரியத்தை மாற்றணும். நான் பரிசுத்தமானவர், நான் பாவத்தை பார்க்காத, நான் சுத்த கண்ணு. உன் எல்லைக்கு நான் வரணும்னா, உன் எல்லைக்கு நான் வரணும்னா உன் எல்லை சுத்திகரிக்கப்படணும், உன் எல்லை சுத்திகரிக்கப்படணும். அப்பொழுதுதான் உன் எல்லைகளுக்குள்ள என்னுடைய நன்மைகளை நான் வெளிப்படுத்த முடியும். புரிஞ்சவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புரிந்தவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, எங்கள் எல்லைகள் பரிசுத்தமாக கடவது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லைய நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்த ஒரு ரஷ்ய அதிபர் நம்ம இந்திய தேசத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் என்னவா மாறிடுச்சு, பளபளன்னு மாறிடுச்சு. எல்லாம் வேற லெவலில் மாறிடுச்சு. உடை, நடை, பேச்சு எல்லாமே மாறிடுச்சு. நல்லா கவனிங்க பார்க்கலாம். அவர்கிட்ட போய் நின்று அது இதெல்லாம் பேச முடியாது. என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேச. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவர் இப்போ பாருங்க, ரஷ்ய அதிபர் வர்றாருன்னு வச்சுக்கிங்க. ரஷ்ய அதிபர் வரும்போது என் இந்திய தேசத்தில் இருக்கிற குறையெல்லாமா அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? என்னதான் பேசணும்? என்ன ஒப்பந்தம் போடணுமோ அதை பேசணும். அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கணுமோ அதை வாங்கணும். அப்படி ஒரு காரியத்துக்குள்ள தான் வரணும். எல்லாத்தையும் போய் அவர்கிட்ட நின்று என்ன பண்ண முடியாது, பேச முடியும். ஒரு அதிபர் வர்றாருன்னே ரோடெல்லாம் சுத்தமாகுதுன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என் எல்லைக்கு வர்றாரு என்று சொன்னா நான் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரு புதிய ஆண்டு எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு 365 நாள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும். அதற்கு முதல் காரணத்தை சொல்றாரு, உன் வாய் சரியா இருக்கணும். என்ன ஆகணுங்க? வாய் என்ன ஆகணும்? எல்லை மீறி பேசக்கூடாது. எல்லை மீறி நீ பேசிட்டனாலே உன்னுடைய எல்லைகள் எல்லாம் சுத்தமா மாறிடும். அல்லேலூயா. என்னவா மாறுங்க? இது உங்க பார்வைக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? நான் சொல்றேன், நீ எப்பப்ப தேவையில்லாதெல்லாம் பேசுறியோ அப்பெல்லாம் உன்னுடைய கூடாரங்கள், நீ வேலை செய்கிற ஸ்தலங்கள், நீ வசிக்கிற அந்த பகுதியெல்லாம் என்னவா மாறுதுன்னா அசுத்தமா அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். அது எப்பதான் தெரியும்? ஸ்கேன் எடுத்தாதான், ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். எல்லாம் வெளி பார்வைக்கு நல்லா தான் இருக்கும். வெளி பார்வைக்கு எல்லாமே என்னதான் இருக்கும்? நல்லா தான் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் உள்ள என்னென்ன அழுகி போயிருக்கிறது, உள்ள என்னென்ன உடஞ்சி போயிருக்கிறது, என்னென்ன சரிப்படுத்தணும் என்பதை ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் சொல்கிறாரு, ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, ஓ எல்லையில் பரிசுத்த குளிச்சல் இருக்குன்னா அந்த எல்லைக்குள்ளே என்னால் வர முடியாது. அந்த எல்லைக்குள்ளே என்ன பண்ண முடியாதுங்க? எல்லையில் அசுத்தம் இருக்குன்னா அந்த எல்லைக்குள்ளே வர முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் உன் வாயை முதல்ல ஒப்புக்கொடு. அல்லேலூயா. வேத இவனமாய் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் தர நான் என்ன பண்ணுவானாமா? வாயை என்ன பண்ணுமாமா? எங்க சொல்லுங்க, எங்க? தேவ சமூகத்தில் வாயை விரிவாய் தரன்னு சொன்னா இங்க வந்தா என்ன பண்றது? என்ன பண்றது? கிளி மாதிரி கெங்கிறது. என்ன பண்றது? கிளி மாதிரி கெங்கிறது. ஆனா வெளியில போயிட்டா ஓனாய் மாதிரி ஊழ விடுறது. என்ன பண்றது? ஓனாய் மாதிரி என்ன பண்றது? இங்க வந்தா அது கிளி மாதிரி, ஐயோ கிளி பாரு எவ்வளோ அழகா பேசுது இல்ல, கிளி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்து தேவன் ரசிக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? பார்க்குறவங்க நம்பலாம், பார்க்குறவங்க என்ன பண்ணலாம், பார்க்குறவங்க என்ன பண்ணலாம், பார்க்குறவங்க நம்பலாம். ஆனா தேவனை யாரு என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற. தேவனை ஏமாற்ற முடியாது. அவர் பார்க்குறாரு. சபைக்குள்ள வந்தா வாயை திறக்க முடியல. ஆனா துணி கடைக்கு போனா மட்டும் அங்க மேல இருக்குது பாரு, அதை இழுத்து போடுங்குது. என்ன போடுது? மேல. என்ன சபைக்கு வந்தா நான் கேட்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உன்னை ஜீவனை கொடுத்து வாழ வச்சிருக்கிற தேவனுக்காக ஆராதனைனா என்ஜாய் பண்ணி என்ன பண்ண, ஆவியில நிரம்பி ஆராதிக்கும். என்னெல்லாம் விட்டா ஆடுவேன், என்னெல்லாம் விட்டா நிச்சயமாக சொல்கிறேன். இன்றைக்கு ஆராதனை இன்னைக்கு என்னெல்லாம் விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா
தாவீது உடன்படிக்கை பெட்டி வரும்போது சொல்கிறான், எவன் பார்த்தாலும் என்ன பார்க்கல, ஒரு ஆட்டத்தை போட்டாரு பாருங்க. ஆட்டத்தை போட்டோன்னு அங்கே குறை பேசுறதுக்குன்னு ஒருத்தி உப்பரைக்கு மேலே இருந்தா. ஓ, நீ இப்படிலாம் நின்றுட்டு ஆடுறியா, எல்லா ஸ்திரீகளுக்கு முன்னாடி ஒன்று அவமானப்படுத்தியான்னு சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, அவள் குறை பேசினது நிமித்தம், ஆராதனையை குறை பேசினது நிமித்தம் வேதம் சொல்கிறது, அவள் கற்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டாள். நீங்கள் குறை பேசுறதை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆராதிக்கிறத கூட சில நேரத்தில் குறை பேசுவாங்க. ஆவியில் நிரம்புறத கூட என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் குறை பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். தாவீது ஆவியில் நிரம்பி என்ன பண்ணுறான், ஆவியில் நிரம்பி ஆடுற அவள் உப்பரைகளை நின்றுக்கிட்டு பார்க்குறா. தாவீது பார்க்குறா, தாவீது அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து உப்பரைகளை வச்சிருக்கிறான். ஆனால் அங்கே நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா குறை பேசினான். வேதம் சொல்கிறது, அவளுடைய கற்பத்தை அடைத்தார். நான் சொல்கிறேன், நீ எப்பப்போ குறை பேசுறியோ நல்ல ஆசீர்வாதம் அடைக்கப்படுது. இன்னைக்கு எல்லைகளுக்குள்ள ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, ஒரு பெரிய ஆசை. ஆனால் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு வாரம் தவறாமல் வருகிறேன், ஆனாலும் என் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரலன்னு இங்கே இருக்கிற நிறைய பேர் அங்கலாய்ச்சிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் வாய்க்கு காவல் வை. ஆண்டவர் சொல்ற, உன் வாய்க்கு காவல் வை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க, எவ்வளோ பேசுகிறோம். நீங்கள் தெய்வ சமூகத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்மளை யாரு பார்க்குறான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கணக்கெடுத்து வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு வேகமாய் கடந்து செல்கிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வேற காரியங்கள் அப்படியே சொல்லி பாருங்களா. வேற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அதிகமான வீணான யோசனைகள். நான் அதை தாண்டி வருகிறேன், 5வது பாயிண்ட்டுக்கு வருகிறேன். எல்லை மீறிய யோசனைகள். என்ன யோசனைகள்? எல்லை மீறிய, எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத யோசனைகள். எப்போ பார்த்தாலும் என்னதான் வருகிறது சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் என்னதான் வருது? தேவையில்லாத யோசனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறாமை என்கிற யோசனை, எரிச்சல் என்கிற யோசனை. சில பேருக்கு அப்படியே வேற எண்ணங்கள். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லை மீறி. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:21 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:21 வாசிங்க. நல்லதுக்கு வசனத்தை போடுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். வேதம் நல்லா பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லுங்க பாருப்பா, உங்ககிட்ட இருக்கிற எண்ணங்கள் அநேகம், உங்ககிட்ட இருக்கிற எண்ணங்கள் அதையும் மறைக்கல. கர்த்தர் சொல்றாரு, அதையும் மறைக்கல. உங்ககிட்ட அநேக எண்ணங்கள் போயிட்டே தான் இருக்குது. அந்த இடத்துல சொல்றாரு, ஆனாலும் அல்லேலூயா அப்படின்னா ஞாபகப்படுத்துகிறார். என்ன படுத்துறாருங்க? ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துகிறாருன்னா, நீ பாட்டுக்கு யோசிச்சே இருந்தா எல்லாமே நடக்காதுப்பா, எல்லாமே நடக்காது. எல்லாம் மீறி யோசிக்காத. சும்மா எல்லாம் மீறி எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு தேவையில்லாதவைகளை யோசிச்சுட்டு இருக்கிற. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இந்த 12வது மாதத்துல சொல்றாரு, உன் எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம் உருவாகணும்னா, உன் எல்லைகளுக்குள்ள உச்சிதமான கோதுமை வரணும்னா எல்லை இல்லாத யோசனையை நிறுத்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நீங்க கையை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லை மீறி யோசிக்கிறதை விடு. காலத்துக்கு முன்பாகவே தேவையில்லாத யோசனைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் வருகிறது, ஆனாலும் சில காரியத்தை சொல்ல முடியாத, சில காரியத்தை நான் சொல்ல முடியாத, வேறு விதமா நான் அதை சொல்ல கர்த்தருடைய ஆவியானவருடைய முயற்சி செய்கிறேன். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. அல்லேலூயா. யோசனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க யோசனையை கொஞ்சம் யோசிங்க. எப்படி நம்ம யோசிக்கிறோம்? நல்லதை யோசிக்கிறோமா, தேவையில்லாததை யோசிக்கிறோமா? கொஞ்சம் நீங்க ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய யோசனை எப்படி இருக்குது? நல்ல யோசனையா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய யோசனையை நிற்கும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன யோசிக்கிறாரோ அந்த யோசனைக்குள்ள வான்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்துக்குள்ள வான்னு கர்த்தர் சொல்றாரு. பல நேரங்கள் இந்த 11 மாதத்திலேயோ பல செய்தியின் வழியில, பல தீர்க்கதரிசன வார்த்தையில கர்த்தர் அநேக காரியங்களை உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். பேசினாரா இல்லையா? பேசினவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் சத்தத்தையே காணாம அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப பல வழிகளில கர்த்தர் தன்னுடைய யோசனைகளை வாக்குத்தத்தத்தின் மூலியமாகவோ தீர்க்க தரிசனத்தின் மூலியமாகவோ கர்த்தர் பல வழியில பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் நித்தமும் பேசுறாரு, வாரந்தோறும் செய்தியை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வாரம் முழுவதும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை வைத்து எத்தனை பேர் தியானம் பண்ணி இருக்கிறீங்க?
உங்கள்ட்ட தான் கேட்குறேன். பத்தாவதுக்கு நம்மால் வேற இடையில என்ன பண்ணுறாரு, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எப்படியாவது ஒரு மாற்றம் வராதான்னு என்ன பண்ணுறாரு. அவரு ஏதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. அவர் ஒரு ஷார்ட்ஸை போடணும் அப்படின்னா அந்த பிரசங்கத்தை முழுவதும் கேட்கணும். அதை கேட்டு அதை இடையில கட் பண்ணி எதை போடணுங்கிற அந்த ஆவிக்குரிய நடத்துதல் வரும்போது தான் அதை அவர் போடுவார். நல்ல அவருக்காக ஒரு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, அல்ல அந்த ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதர கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவர். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, நல்ல யோசனை இருந்தால் கர்த்தர் அவங்கள கனப்படுத்துவார். அல்லேலூயா. நல்ல யோசனை இருந்தால் அவங்கள என்ன பண்ணுவார், கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் கர்த்தர் கனப்படுத்துவார். நானா கனப்படணும், நானான்னு முன்னாடி அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லை மீறிய யோசனைகள். என்ன மீறிய யோசனைகள் சொல்லுங்க, என்ன யோசனைகள்? எல்லாம் மீறி, என்ன குறிச்சு நான் எல்லாம் மீறி என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. நான் எப்போ என்ன எல்லாம் மீறி நான் சொல்றேன், ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்குறான்னா அந்த வார்த்தைக்குள்ள தான் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. எதுக்குள்ளதான் யோசிக்கணும்? இப்போ என் எல்லைகளுக்குள்ள சமாதானம் அப்படின்னு வந்துட்டா நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு. நான் சொல்றேன், ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக ஆயத்தப்பட வாக்குத்தத்தம் வந்திருக்கு. அப்படிதான் வாக்குத்தத்தத்தை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை எப்படி பார்க்கணும்? ஆசீர்வாதம். இப்போ அவர் சொல்லிட்டாரு, பாரு உனக்கு செக் எழுதி என்ன பண்ணிடுறேன், எல்லாம் கையெழுத்துலாம் போட்டாச்சு, எல்லாம் இப்போ உன் அக்கௌண்ட்ல போடணும். என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும்? அக்கௌண்டே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? அப்போ அவர் டைம் கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த மாதிரி புது வருஷத்துக்குள்ளே போக போகிற உன் பேரில் உன் எல்லைகளுக்குள்ள அப்படின்னா தேவகுமார் இருக்கிறேன்னா தேவகுமார் எல்லைகளுக்குள்ள சமாதானம் உள்ளவைகளாக எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் எழுதிட்டார். அடுத்த சொல்ல உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி தேவகுமார் போட்டு கையெழுத்து போட்டார். இப்போ என்கிட்ட வந்து செக்கை கொடுக்குறேன், நான் செக்கையும் பார்க்குறேன், அவர் மூஞ்சியும் பார்க்குறேன். ஏன்? அக்கௌண்ட் இல்லை. அதை போட்டு அதை எடுப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, அந்த 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 அவருக்கேற்ற அக்கௌண்ட் என்ன இல்லை, அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எனக்கு எல்லாம் சரியா இருக்கணும். அல்லேலூயா. அந்த அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷனே இல்லை. 6 மாசம் ஆச்சு, பேங்க்காரன் க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்தது என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? போய் அவர்கிட்ட பேங்க்ல உட்காந்து இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி அங்கங்கேயும் போயிட்டோம், அங்கங்கேயும் அப்படி சுற்றிட்டு என்ன பண்ணிட்டோம், அப்படியே நான் ஊர் சுற்றுற மாதிரி ஊர் சுற்றிட்டு அங்கே எங்கேயும் போயிட்டேன், என் அக்கௌண்ட் என்னாச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் அக்கௌண்ட்டை புதுப்பித்து கொடுங்க. அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், ஒரு விலைக்கரையும் கேட்பார், ஒரு அமௌண்ட்டை கட்டினா அதான் இதுக்கு தேவையான பீஸ் எல்லாம் கட்டும்போது என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்டு மறுபடியும் என்னாகும், புதுப்பிக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 11 மாதமும் இப்படி தான் போயிட்டோம். எல்லா செக்கும் எழுதி அவர் வச்சுருந்தா அக்கௌண்ட்டில் போட முடியல. ஏன்? நம்ம தான் என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை பார்க்குறதே இல்லையே. அக்கௌண்ட் என்ன பண்ணுறதே இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டை தானே பார்ப்போம், நம்ம அக்கௌண்ட்டை என்றைக்கு சரிப்படுத்த மாட்டோமே. அல்லேலூயா. அவன் வளர்றான், அவன் உயர்றான், அவன் இப்படி பண்ணுறான் அதை இதையே பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், பரலோகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்பப்போ ஜெபம் பண்ணுறீங்களோ, உண்மையாக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளையின்படி யோசித்து அந்த கட்டளைப்படி செயல்படும் போது உங்களுக்கு செக்கு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகிட்டே இருக்கும்? அது பாட்டுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ஃபெயில் பண்ணுகிற தேவன் அல்ல, அவர் பாஸ் பண்ணுகிற தேவன். ஆண்டு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் அக்கௌண்ட் இன்னைக்கு கர்த்தர் புதுப்பித்து கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க, உங்கள் அக்கௌண்ட் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இனி உங்க எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரப்போகுது. உச்சிதமானத உங்க அக்கௌண்ட்ல கர்த்தர் போட போறாரு. யோசனை, எல்லை மீறிய யோசனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவன்னு சொன்னா இன்னைக்கு அக்கௌண்ட கர்த்தர் முழுமையாக மாற்றி அதை புதுப்பித்து பரலோக பொக்கிஷத்தினால அதை கர்த்தர் நிரப்ப போறார். நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க பார்க்கலாம். அப்பா, என் யோசனைகள் எல்லாம், வீணான யோசனைகள் எல்லாம் என்னை விட்டு எடுக்கப்படுவதாக. அல்பாக நமஸே ரியந்தர பராக்கல்ப தூணமா ரியந்தர பராக்கல்ப ரூடலமே ஷல்கதியானமே. அசுத்தமான யோசனைகள், அசுத்தமான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும்னு சொல்லுங்க. அவிசுவாசமான யோசனைகள் எங்களை விட்டு போகட்டும் ராஜா. பரிசுத்த குலைச்சலான யோசனைகள் எங்களை விட்டு போகட்டும் ராஜா. தவறான யோசனைகள் எங்களை விட்டு போகட்டும் ராஜா. அடுத்தவர்களை கெடுக்கும்படியாக பொறாமையின் யோசனைகள் எங்களை விட்டு போகட்டும். எரிச்சலின் யோசனைகள் எங்களை விட்டு போகட்டும். பழிவாங்குற யோசனைகள் எங்களை விட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் உங்க ஜெபத்தை அப்படி அங்கீகரிப்பாராக. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லப்படுகிறது நீதிமொழி 19:21 சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், அதெல்லாம் நான் செய்ய முடியாது. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, உன் இருதயத்தில் தோன்றதெல்லாம் நான் செய்ய முடியாது. நீ என்ன பண்ணுனா என் யோசனைக்கு வா. நிலை நிற்கிற யோசனை. என்ன யோசனை சொல்லுங்க? என்ன யோசனை? நிலை நிற்கிற யோசனை. அப்படின்னா நமக்குள் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமில்லாத யோசனைகள், ஆனால் கர்த்தருடைய யோசனை அப்படின்னா அவருக்குள் இருக்கிற யோசனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அது நிலை நிற்கும், அது என் வாழ்க்கையில நிலையா இருக்கும், அது என் வாழ்க்கையில் எப்போதுமே செயல்படும், அது என் சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நன்மைகளினால் அது திருப்தியாக்கும். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் வேண்டாதவைகள் என்ன பண்ணு, விடு. என்ன பண்ணு? எல்லாத்தையும் என்ன பண்ணு, விடு. தப்பான நிறைய சொல்றதுக்கு நேரம் இல்லை. நிறைய கண்ணை மூடினாலும் தேவையில்லாத யோசனை, கண்ணை திறந்தாலும் தேவையில்லாத யோசனை. அவர் என்னதான் பண்ணுவார்? அவரு என்னதான் பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் என்னதான் யோசனை? கண்ணை மூடினாலும் தேவையில்லாத யோசனைகள், கண்ணை திறந்தாலும் நல்ல யோசனை ஒன்றும் வர மாட்டேங்குது. 4 பேத்துக்கு சுவிசேஷம் சொல்லலாம், வரல. 4 பேத்துக்கு சாட்சி சொல்லலாம், வரல. 4 பேத்த தேவன் பக்கம் நடத்தலாம், வரல. 4 பேத்த இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு நல்ல வார்த்தைகளை பேசலாம், வரல. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத யோசனைகள். கர்த்தருடைய யோசனை யாருக்குள்ள வரல. எப்படி சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய யோசனை உனக்குள்ள வரக்கூடாதம்மா, ஆனா கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணுமா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ அவரோடு இணைந்து அந்த யோசனைக்குள்ள வராதபடி வேறு யோசனையில் எங்கேயோ ஒரு எல்லையில நின்றுட்டு, ஆண்டவரே எல்லைக்குள்ள சமாதானம் வரட்டும், என் எல்லைக்குள்ள உச்சிதமானதை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன யோசிக்கிறாரோ அந்த யோசனைக்குள்ள நின்று நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது என் எல்லைக்குள்ள அவர் இறங்கி வருகிறார். என் எல்லைக்குள்ள அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இறங்கி வந்து அவருடைய யோசனையின்படி, அந்த மேலான யோசனையின்படி நான் செயல்படும் போது எனக்குள்ள நன்மைகள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க போறேன், கடைசி வரைக்கும் என் குடும்பம் மாறாது, கடைசி வரைக்கும் என் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டாரு, கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்கள்ட்ட ஒரு மாற்றம் வராது, கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் வேலை செஞ்சு, கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் பாடுபடணும், இப்படியே தான் பேச்சு. நிறைய பேருக்கு இப்படியே தான் பேச்சு. நிறைய பேர் சொல்றீங்க, நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கை இப்படியே தான் போயிருமா, என் வாழ்க்கை இப்படியே தான் மாறுமா, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருந்துருமா, கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் கஷ்டப்படணுமா, இப்படியே தான் கண்ணீர் வடிக்கணுமா. நல்ல வார்த்தை ஒன்றும் வரல. இப்படி சொல்லுங்க, இப்படி இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு கண்ணீரும் கஷ்டத்தையும் வேதனையும் துக்கத்தையும் அவமானத்தையும் சுமந்து இருக்கிறேன்னா, கர்த்தருடைய எல்லைக்குள்ள நிற்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்னுடைய எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம் வரப்போகுது. இனி நான் இப்படி இருக்க போறது இல்லை. என் வாழ்க்கையில உச்சிதமானதை கர்த்தர் தரப்போகிறார், என்னை திருப்தியாக்க போறாரு. இனிமே நான் இப்படி வாழ போறது இல்ல. நான் கர்த்தருடைய கருத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என் மேல தங்கும், கர்த்தருடைய மகிமை என் மேல தங்கும். நான் போகையில் வருகையில் ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன். என்னை கொண்டு கர்த்தர் அநேகரை சந்திக்க போகிறார். என்னை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். என்னை கொண்டு ஒரு ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். என்னை கொண்டு ஒரு அறுவடையை கொண்டு வர போகிறார். இப்படி பேசுங்க கர்த்தர் சொல்கிறார். இந்த யோசனை உனக்குள்ள வரட்டும். நீ பலவீனவனா இருக்கலாம், உனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், நீ படிக்காதவங்களா இருக்கலாம், உனக்கு பெரிய ஒரு காரியத்தை செய்ய தெரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தரை பார்த்து சொல்லு, என்னை உங்க கையில எடுத்து பயன்படுத்த போறீங்கப்பா, என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறீங்கப்பா, என்னை கொண்டு உங்க மகிமையை வெளிப்படுத்த போறீங்கப்பா. எனக்கு படிக்க தெரியாது, ஆனா கேட்க தெரியும், உங்களை பார்க்க தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும்பா. அது என்கிட்ட இருக்குது. உங்களையே பற்றி பிடித்து என்னால நிக்க முடியும் ஏசப்பா. அந்த கிருபை என்கிட்ட இருக்குது. ஆதலால் என் வாழ்க்கை மாறும், ஆதலால் என் குடும்ப வாழ்க்கை மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், என் பலவீனம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் தோல்வி மாறுன்னு சொல்லி நீ பேசி அதன்படியே சிந்திக்க ஆரம்பிப்பனா, கர்த்தர் ஓ எல்லைக்குள்ள இறங்குவா, கர்த்தர் ஓ எல்லைக்குள்ள இறங்குவா. ஓ யோசனையின்படி இல்ல, அவர் யோசனையின்படி உனக்கு மேலானதை தரப்போகிற. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ எல்லைக்குள்ள கர்த்தர் வர விரும்புகிறார், உங்க எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வர விரும்புகிறார். ஓ எல்லைக்குள்ள மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நீ நினைக்காத பாதைகளுக்குள்ள, நினைக்காத ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா என்ன மாறுனா கர்த்தருடைய யோசனை எனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா.
தேவையில்லாததை பார்த்து தேவையில்லாத சிந்திக்காதீங்க. வசனத்தை நல்ல வெளிச்சம் பாருங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். கண்களை திறந்து விடன்னு ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் தான் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் ஏற்கனவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை அக்கௌண்ட்ல போடணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்படின்னா நான் அவருடைய எண்ணங்கள், தவறான எண்ணத்தை விட்டுட்டு வாங்க. தவறான எண்ணம், தவறானதை பார்த்தா தவறான எண்ணம் தான் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தவறானதை பார்த்தா தவறான யோசனை தான் வரும். தேவனை பார்த்தீங்கன்னா, வேதத்தை பார்த்தீங்கன்னா நல்ல யோசனை வரும். அந்த யோசனை தான் உங்கள் வாழ்க்கையில் நிலை நிற்கும். இது வரைக்கும் நீங்கள் தவறானதை பார்த்து தவறான யோசனைக்குள்ளே போனது போதும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். வேதத்தை பாருங்க, வார்த்தையை பாருங்க. அதில் இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்கள் உங்க எல்லைகளுக்குள்ள வரும். உச்சிதமானதை கர்த்தர் தருவா. இன்னைக்கு அந்த மாற்றத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு நான் அப்படியே கடந்து போகிறேன். அடுத்த பகுதிக்கு நான் அப்படியே கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், எல்லை மீறி நேரத்தை வீணாக்குனதுனால தான் என்னுடைய எல்லையில் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதான கேடு வந்துச்சு. எல்லை மீறி நேரத்தை வீணடிச்சதுனால தான். கடைசியான இதை பேசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்புறம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வினாடிகளும் முக்கியமானது. அல்லேலூயா. நமக்கு கொடுக்க எத்தனையோ பெரிய ஐஸ்வர்யவான்கள், எப்படியோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்கள், எத்தனையோ பெரிய மகான்கள் யாரோ வாழ முடியாதபடி இந்த பூமியில பாதியில போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன வாழ வச்சிருக்கிறதுக்கு எதுக்குன்னா, ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பிரயோஜனமானது, அவருக்கு பிரயோஜனமான நேரமாக ஒவ்வொரு நேரத்தையும் நான் மாற்றி அமைக்க முடியாததா. கர்த்தர் என்ன தெரிந்து கொள்ளிட்டா, நேரம் இல்ல, கடைசி காலத்துல நிக்கிறோம். சத்துரு பலவிதமான காரியத்தை கையில கொடுத்துட்டு அதிலே விழுந்து கட. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கூட சொல்றாங்க, எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல படிச்ச மைண்ட் என்ன ஆயிருது, படிக்க முடியல. கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கறேன், கொஞ்ச நேரம் என்ன பண்றேன். ஆனா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியில் அப்பேற்பட்ட காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரு ஐக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னா 4 பேர் 4 இடத்துல போய் நின்றுக்கிட்டு 4 போனை வச்சுக்கிட்டு 4 இடத்துல, ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் கிடையாது. குடும்பத்தில் உட்காந்து பேசுவதற்கு இன்னைக்கு சரியான ஒரு காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு நேரமெல்லாம் எப்படி போகுதுன்னு சொன்னா எல்லாம் மாயையாய் போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:16 வாசிங்க. அந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சற்று கவனிங்க பார்க்கலாம். வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணு, பிரயோஜனப்படுத்த. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். நாட்கள் பொல்லாத மாறிவிட்டதுனால காலத்தை என்ன பண்ணு, பிரயோஜனம். அப்படின்னா நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாட்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க பொல்லாத காலமா மாறுது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த பொல்லாத காலத்தை நல்ல காலமாய் மாற்றக்கூடிய அந்த கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப நேரத்தை வீணாக விரயமாக்கிட்டு அப்புறம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அநேக. என் எல்லையில ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்லை. கர்த்தர் சொல்றாருங்க பாரு, நாட்களை பிரயோஜனப்படுத்து. அல்லேலூயா. என்ன பிரயோஜனப்படுத்து? அப்ப இந்த 11 மாதம் நம்முடைய வாழ்க்கையை தயவு செய்து திரும்பி பாருங்க. எவ்வளோ வெட்டியா நேரம் போச்சு, எவ்வளோ வெட்டியா சொல்லுங்க. என்ன ஆச்சு? வெட்டியா எப்ப பாரு வீணா எதையாவது ஒன்ன பார்க்கிறது, ஏதாவது தானா சிரிக்கிறது, தானா பேசுறது, எல்லாம் தானா இப்ப நடக்குது. அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் மாத்திரம் தேவனிடத்திலிருந்து வரணும்னு நினைக்கிறோம். ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்னு நினைக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 11ஆவது மாதம் முடிஞ்சு இந்த 12ஆவது மாதம் இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் நேரத்தை சரியா கவனி. நேரத்தை என்ன பண்ணு, சரியா கவனி. மோசே சொல்லி ஜெபிக்கிற 99 நம்ம வாசிச்சபடி எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தை என்ன பண்ணி விட்டது, போய்விட்டது. என்ன ஆயிடுச்சாமா? கர்த்தரை கோபப்படுத்திட்டோம். என்ன படுத்திட்டோம்? யார் நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்களா? சில பேர் இருக்கிறாங்க. சில பேரோட பேசுன்னு என்ன பண்றது, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் தெரியாது, பிள்ளையும் தெரியாது. அப்படியே அது ஒரு பொல்லாத ஆவி. என்ன ஆவி?
அது ஒரு பொல்லாத ஆவி. சில நண்பர்கள் இருக்கலாம், நல்லது நண்பர்கள் இருக்கலாம். அது பொல்லாத நண்பரா, என் நேரத்தை திருடுகிற நண்பரா, எனக்கு என் ஜப நேரத்தையும் என் பரிசுத்தையும் என்னுடைய வேத வாசிப்பையும் என் குடும்பத்தினுடைய காரியங்களை திருடுகிற அந்த பொல்லாத நண்பர்களா இருக்கக்கூடாது. போய் உட்கார்ந்தா போதும். போய் உட்காந்து என்ன பண்ணு, சில பேர் இருக்கிறாங்க, காலையில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்தாங்கன்னா போதும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் என்ன பண்ணுறது, எந்திரிச்சு மத்தியானம் சாப்பாடுக்குது. ஏன்னா பசிக்குது இல்லை, மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் என்னது, வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ளே மொத்த கதையும் பேசி கொஞ்சம் யோசிக்க. நான் வெளியில் இருக்கிற யாருக்கும் பேசலை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறா. பேசுதுங்க 10 விசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லை? 10 விசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஐயோ இதுதான் ஆண்டவர் கொடுத்த துணை, உன் நேரத்தை திருடு. அது பொல்லாத ஆவி. அது என்ன ஆவி? பொல்லாத ஆவி. உன் பரிசுத்தத்தை கெடுக்க, தேவ திட்டத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர ஒரு பொல்லாத ஆவி உனக்கு நண்பனா கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. அது யாருக்கு போகுதோ போகட்டும், கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் சொன்னா அது சரியாதான் இருக்கு. ஏன்னா ஸ்கேன் எடுத்தவர் அவரு தான். அல்லேலூயா. உட்காந்து பேசுதுங்க, என்ன பண்ணுதுங்க, பேசுதுங்க. அது பரவாயில்ல. இப்போ உட்காந்து பேசுறதை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுதுங்க, வீட்டுக்கு போய் ஃபோனில் பேசுதுங்க. ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், குழம்பு வந்துட்டு இருக்கோம், அந்த ஃபோன் வந்தாலும் ஓடும். அப்படியே என்ன பண்ணோம், குடுன்னு ஓடி போய் உட்காந்து எடுத்து வச்சுட்டு பேசு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? ரசம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா வந்து இப்போ எல்லாமே பண்ண போகிறாங்க. வீட்டுக்காரங்க கவான்னு பசியில் உட்காந்துருப்பார். என்ன பண்ணுவார், ரசம் கொதியாமல் இறக்கணும் அதுதானே. ஆனால் கவான்னு பேசிட்டு ரசம் கொதிச்சு அது கறி அந்த மனுஷனுக்கு போய் ஊற்றி அந்த மனுஷன் மூஞ்சில் தூக்கி வீசி சண்டை எப்படி வருது பாருங்க. தேவையில்லாத நண்பர்கள் ஒருத்தன் உங்ககிட்ட இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் நிமித்த குடும்பத்தில் பிரச்சனை வரும். நல்லா எழுதி வச்சுக்கிங்க. ஒரு தேவையில்லாத நண்பர்கள் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்கன்னு எப்படின்னா, அவங்க நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதை வச்சு நீ அடையாளமாக கண்டுபிடிச்சிக்கலாம், இது தேவையில்லாத ஒரு விஷ ஜந்து. அது என்னது? தேவையில்லாத இது விஷ ஜந்து. இது என்ன பிடிச்சிக்கிச்சு, என்ன பண்ணிருச்சு பிடிச்சிருச்சு. அப்போ அதை நம்ம உதறி போடணும். என்ன பண்ணணும்? உதறி போடணும். அதுதான் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்குது. நமக்கு தெரியல, இப்போ ஜாலியாக தான் இருக்கும். இப்போ என்னது, இவெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் உன் எல்லைக்குள்ள என்ன பண்ணுவார், இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உன் எல்லைக்குள்ள ஒரு சமாதான கேடு வரும். அல்லேலூயா. உச்சிதமானதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் தேவையில்லாத காரியத்துக்குள்ள அப்படியே விழுந்து சிக்கி போவீங்க. ஆண்டவர் சொல்ற இந்த நாளில் உன் நேரத்தை கவனமாய் செலவழி. அல்லேலூயா. தேவையில்லாமல் நீ என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, என்ன பண்ணாது? சில பேர் பைபிள் விழுந்தா கூட கீழே எடுக்க மாட்டாங்க, ஆனால் ஃபோன் விழுந்தா என்ன பண்ணுறாங்க, கீழே கிடந்தா என்ன, பைபிள் கீழே கிடந்தா கூட இன்னைக்கு இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி அதை மிதித்து அப்படி போகிறாங்க. ஆனால் ஃபோன் கீழே கிடந்தா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு தானே பேசிகிட்டு இருக்கிற, என்ன பண்ணுறாங்க, அது ஒரு குழந்தையை போல் எடுத்து அப்படி ப்ரஷ் வச்சு தொடச்சி, என்னைக்காவது பைபிள் தொடச்சி பாருங்கள். பைபிள் தொடச்சி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் பாருங்கள், ஃபோன் எடுத்து அதுக்கு தனியாக ஒரு துணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நல்லா தொடச்சி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஆயிருக்கா அப்படிலாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அதுதானே அவங்களை கூட்டிகிட்டு போகுது. அல்லேலூயா. பரலோகம் கூட்டிகிட்டு போகிற என்னது, நித்திய பாதை அதுலேருந்து தானே வருது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு. ஃபோனை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஃபோன் யாரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? உங்களை. அப்போ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிற இடத்துல நீங்கள் நின்றாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். அந்த ஃபோனோ இல்லை மீடியாவோ உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா உன்னுடைய நேரங்கள் அதில் வீணாக போகுது. இது நிமித்தம் எல்லைக்குள்ள ஜெயம் வர வேண்டிய எல்லைக்குள்ள தோல்விகளும் கண்ணீர்கள் இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நீ சரிப்படுத்து. இதெல்லாம் என்னப்படுத்து சொல்லுங்க, என்னப்படுத்து? சரிப்படுத்து. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றதுனால சொல்றேன். அடுத்த ஒரு பகுதிக்கு போகலாம். எல்லை மீறி தூங்காத. நான் கடைசி இதில் நிறைவு செய்யறேன். அடுத்த ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம். எல்லை மீறி என்ன பண்ணாத, தூங்காத. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இருங்க வாசிங்க பார்க்கலாம். யார சொல்றாரு? பைபிள் சொல்லுது. யாரு சொல்லுது? யார் அதிகாலை எழும்பி ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் பார்த்து வேதம் சொல்லுது, சோம்பேறியே. அல்லேலூயா. என்ன ஏரியாமா சொல்லுங்க. நான் நிறைய வசனத்தை சொல்லுவேன், நிறைய வசனத்தில் சொல்லுவேன். வாக்குத்தத்தம் வந்து அவங்க வசனம் எழுதுன்னு. யார் அதிகாலம் தூங்குறீங்களோ உங்கள் பேரை எழுதி வச்சுக்கிங்க. அந்த இடத்துல பென்சிலில் எழுதுங்க.
நீங்கள் எழும்பும் போது அது பெஞ்சில் வச்சு அதை அழிச்சிக்கிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, அதிக தூக்கம் உன் எல்லையில சமாதான கேடை கொண்டு வரும். அதிக தூக்கம் உன் எல்லையில சமாதான கேட சொல்லுங்க கொண்டு வரும். அப்ப சொல்லப்படுகிறது, அந்த வசனம் சொல்கிறது, சோம்பேறியே நீ எருமையிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு பெரிய அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு எங்கிருந்து ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, ஒரு சின்ன எறும்பை பாருங்கிறார். எதை பாரு? எறும்பை பாரு. எறும்பு என்ன பண்ணும்? வேகமா சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? அப்புறம் வரிசையா இருக்கு. நம்ம முக்கியமானதை எப்பயும் சொல்ல மாட்டோமே. நம்ம முக்கியமானது என்ன பண்ண மாட்டோம்? மழை காலத்துக்கு முன்னாடி மற்ற காலத்தில் வறட்சியான காலத்தில் என்ன பண்ணும்? வெயில் காலத்தில் என்ன பண்ணும்? தனக்கானதை என்ன பண்ணும்? மழை காலத்தில் எங்கே எறும்பு பார்த்துருக்கீங்களா? வீட்டிலேயே தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன இருக்காது? வீட்டிலேயே தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை டப்பாவில் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். எல்லாம் நமக்கே தெரியாது. அது வாட்டுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஸ்வீட்டை வச்சிங்கன்னா எங்கிருந்து தான் வரும்னு தெரியாது. ஆனால் மழை காலத்தில் நீங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சாலும் சரி, சர்க்கரை கொட்டினாலும் சரி, என்ன பண்ணது? வரவே. ஏன்னா எனக்கு தேவையானதை நான் சேர்த்து வச்சுட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வரப்போகிற காலம் கடைசி காலம். ஒரு ராக்காலம் இந்த பூமியில் வரப்போகிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகளாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, கொஞ்சம் இதை கவனிங்க பார்க்கலாம். இந்திய தேசத்தில் 61%, நல்ல கவனிங்க, 61% இடங்களில் பூமி அதிர்ச்சி வரப்போகுதாமா. என்ன வரப்போகுது நான் சொல்லலை, எனக்கு அந்த ரிப்போர்ட் அது இருக்குது. அது ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம இடையில போட்டு நம்ம 26 இதெல்லாம் பார்த்து ஜெபிக்கலாம். அவ சொல்கிறாங்க, இந்திய தேசத்தில் 61%, அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 61% இடங்களில் பூமி அதிர்ச்சி வர வேண்டிய எல்லா சூழ்நிலையும் வந்துருச்சாம். அதில் ரெட் ஜோனில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதி ரெட் ஜோனுக்குள்ளே வந்துருச்சா. எப்போ வேணுமாலும் பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சோம்பேறியே எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள். ஒரு மழை காலம் அப்படின்னா எலும்புக்கு அது அழிவு காலம். எலும்புக்கு மழையில வந்தா என்ன ஆயிரும்? தண்ணீரோடு தண்ணீரா அடிச்சிட்டு போ. அப்ப சொல்றாரு, சோம்பேறியே ஒரு காரியத்தை எறும்பு போய் கற்றுக்கொள், தனக்கு ஆபத்து வரப்போகுது என்று சொல்லி. கால சூழ்நிலைகள் நல்ல கவனிங்க. அதுக்கு பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை, என்ன இல்லை, பைபிள் வசனம் அதுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உண்டாக்கிற அந்த உணர்வுகள், மழை காலம் வரப்போகுது. என்ன காலம் வரப்போகுது? மழைக்காலம் வரப்போகுதுன்னு சொல்லி அது முன்கூட்டியே அது உணர்ந்து, அல்லேலூயா, அதுக்கு தெரியுது மழைக்காலம் வரப்போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான, தன்னுடைய இனத்துக்கு தேவையான அத்தனை ஆகாரங்களையும் தன்னுடைய இறப்பில், அப்படின்னா என்னுடைய எல்லைகள் சமாதானமா இருக்கணும். அப்படின்னா எறும்பினுடைய எல்லைகள் சமாதானமா இருக்கணும்னா அது சுறுசுறுப்பா இருக்கணும். அது சுறுசுறுப்பா இருந்தாதான் ஆபத்து காலங்களில் எறும்பினுடைய எல்லைகள் சமாதானமாய் உச்சிதமானமாய் நிறைந்து அது மகிழ்ச்சியாய் வாழ முடியும். கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்ப தேவன் நமக்கு இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, சோம்பேறியே எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப, உலகத்துல ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, உலகத்துல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீ நிக்கிற காலம் கடைசி காலம். இது ஜெபிக்கிற காலம், இது மன்றாடுகிற காலம், இது கண்ணீர் வடிக்கிற காலம், இது உத்தரவாதம் பண்ணுகிற காலம். ஆனா நீயோ நல்லா சாப்பிட்டு நல்லா உறங்கி இன்னும் இழுத்து போத்தி கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த வசனம் சொல்கிறது, அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் அதிகாரி இல்லாதிருந்தும். அல்லேலூயா. எறும்பு பாக்கியம் உள்ளது. எறும்பு என்ன உள்ளதுங்க? பாக்கியம். அதுக்கு யாருமே இல்லைங்க. அதுக்கு யாருமே. இப்ப நமக்கு யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் இருக்கிறா? எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறா. அவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறா. அவர் நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி இருக்கிறா. கடைசி அவர் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்து தெளிவான யோசிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து நல்ல வசனங்களை விலக்கி கொடுக்கக்கூடிய வரப்போகிற காலங்களை குறித்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க நல்ல ஒரு திருச்சபையும் கர்த்தர் கொடுத்து நம்மளோடு அனுதினமும் கர்த்தர் பேசி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா எனக்கு என்ன இல்லை, படுக்கை விட்டு எழும்புவதற்கு
என்ன இல்லை சொல்லுங்க பார்க்கல, என்ன இல்லை, என்ன வரல, ஜபங்கிற அந்த எண்ணமே இன்னைக்கு அநேக இடத்துல இல்லை. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 1 மணி நேரம் தவறாம எத்தனை பேருக்கு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 1 மணி நேரம் தனி ஜபத்தை சொல்றேன், தனி ஜபமா 1 மணி நேரம். 1 மணி நேரம் எத்தனை பேர் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கிற? ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனா மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் ஊரு கதை பேச, மற்ற கதை பேச, தேவையில்லாம யோசிக்க, நேரத்தை வீணாக்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற, என் எல்லைகளில் சமாதானத்தை கொண்டு வருகிற, உச்சிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த தேவனோடு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, சோம்பேறியே, கடைசி காலம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. என்ன நடக்குன்னு தெரியாது, எப்ப இந்த பூமி குலுக்கப்படும் தெரியாது, எப்ப கடல் அலைகள் குலுக்கப்படும் தெரியாது, எப்ப வானத்தின் அஸ்திபாரங்கள் அசையும் தெரியாது. ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியும் சொல்லி இருக்கிறாரு கர்த்தர். பல நிலைகளில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்ப என்ன நடக்கும், சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்காக திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டிய நீயோ, மன்றாடி ஜெபிக்க வேண்டிய நீ இந்த நாள்ல சோம்பேறியாக படுக்கை விட்டு எழும்ப முடியல. இன்னைக்கு அநேகருக்கு படுக்கை விட்டு எழும்ப முடியல. பல காரியம். ஆனா எறும்பு அப்படி அல்ல, அதுக்கு தலைவனும் இல்லை, யாரும் இல்லை. அது என்ன செய்யுதுன்னா, கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, அல்லேலூயா, அறுப்பு காலத்துல தனக்கு தானியத்தை, அதுக்கு தெரியுதுங்க கோடை காலம் எது, அறுப்பு காலம் எதுன்னு எறும்புக்கு தெரிகிறது. அப்ப சோம்பேறி, தூங்குற சோம்பேறிக்கு தெரியல வரப்போகிற காலம் என்ன காலம் என்பது உணர்வற்ற நிலைமையில இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் பாரு. அல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்கிறது, சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? ஆண்டவர் கேட்கிறார். திருச்சபையில் இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய்? உனக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரமோ, உனக்கு கொடுக்குற பலனோ நீ படுத்து தூங்குவதற்காக அல்ல. நீ அதை சாப்பிட்டு நீ பெற்றிருக்கிற பலனை வைத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் திறப்புல நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் நீ மன்றாட வேண்டும். ஏன் உன் எல்லைகளுக்குள்ள இங்கே சமாதான கேடு, ஏன் உச்சிதமான ஆசீர்வாதம் உனக்கு இல்லாமல் போச்சுன்னா, ஆண்டவர் கடைசியாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நீ சோம்பேறியாக எவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பா. என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நான் உன் மேலே வைக்க விரும்புகிறேன். உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். ஆனால் நீ சோம்பேறி. இன்னும் குளிருது. அந்த வசனம் சொல்கிறது பாருங்க, இன்னும் அந்த வசனம், சோம்பேறி நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு கேட்கிறார் ஆண்டவருக்கு, எப்பதான் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பா? அவன் சொல்றான், நம்ம என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டு என்பாயோ. அடுத்தது ஆண்டவர் சொல்ற, என்ன வரும் தெரியுமா? நீ சோம்பேறியாக அதிகாலையில் எழும்பி ஜெபிக்காம, தேவனை நீ தேடாம, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு நேரத்தை சரியா டைம் கடைபிடிக்க முடியாதபடி, தேவனுக்கே தேவையான நேரத்தை நீ கொடுக்காதபடி நீ ஓடிக்கொண்டே இருந்து நீ இன்னும் கொஞ்சம் கை முடக்கி தூங்கிட்டே இருந்தா என்ன நடக்குன்னா, 11ஆம் வசனம் சொல்கிறது, உன் தரித்திரம் வழி போக்கனை போலவோ, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆண்டவர் சொல்றாரு வரும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கப்புறமும் நீ ஒழுங்கா உன் தூக்கத்தை விட்டு எழும்பி நீ தேவ சமூகத்தில் அதிகாலையில காத்திருக்காம உன் இஷ்டப்படி இன்னும் தூங்கட்டும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தரித்திரம் என்ன ஆகுமா? தரித்திரம் வழிபோக்கனை போல என்ன பண்ணும்? வழிபோக்கனை போல உன் வறுமை ஆயுதம் அடிஞ்சு கொண்டு வருமா? அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? ஆயுதம் அணிஞ்சு கொண்டுனா என்ன அப்படின்னா, அது உன்னை பாதுகாக்க வருமா? எது வருமா? என்ன வருமா? தரித்திரமும் வறுமையும் உன்னை பாதுகாக்க வருமா? நீ தரித்திரத்திலே இருக்கணும், நீ வறுமையிலே இருக்கணும். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் சொல்றாரு, வரப்போகிற ஆபத்துக்கு முன்னாடி உன்னை நீ தப்புவித்துக்கொள். வரப்போகிற காலம் அழிவின் காலம். இந்த அழிவின் காலம் வருவதற்கு முன்பாகவே தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து கிருபைகளை பெற்று அவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்வதற்காக நீ ஆயத்தப்பட வேண்டும். எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பா பார்த்து சொல்லுங்க, என் சோம்பேறித்தனம் என்னை விட்டு மாறட்டும் ராஜா.
சோம்பேறித்தனம் என்னை விட்டு மாறட்டும். அநேக சாக்கு போக்கு சொல்லி கையை முடக்கி கொண்டு தூங்கின கால முடிவுக்கு வருவதாக ராஜா. எனக்கு இந்த நாளில் ஒரு மாற்றம் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் மட்டும்தான் சோம்பேறித்தனம், ஆனா ஜெபிப்பதற்கு சோம்பேறித்தனம், ஆனா மற்ற வேலையில செய்வதற்கு எனக்கு உற்சாகம் இருக்குது. அல்லேலூயா. மற்ற வேலை செய்வதெல்லாம் என்ன சொல்லுது, மற்ற இடத்துக்கெல்லாம் போவதற்கு மற்ற சில பேர்த்துக்கு தேவ சமூகம் தான் அப்படியே ரொம்ப களைப்பா மாறுது. தேவ சமூகம் தான் சொல்லுங்க என்ன பண்ணுது, 10 படிக்கட்டு 100 படிக்கட்டு 1000 படிக்கட்டு ஏற சொன்னா கூட ஏறுவோம். ஆனா தேவ சமூகத்துக்கு வந்துட்டா என்ன ஆயிரும், எல்லாரும் என்ன ஆயிரும், கைகாலெல்லாம் வலிக்குது, அப்படியே உட்கார முடியல. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அதிகமாச்சுன்னா போதும், அப்படியே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிகிறது. அல்லேலூயா. என்ன நெளிகிறது, 10 நிமிஷம் அதிகமாயிடக்கூடாது, அப்படியே அப்படியே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சு அப்படியே வெளியில போய் அப்படியே தேசத்துல நின்று அப்படியே ஆசீர்வாத ஜீவ ஊற்றா மாறிற மாதிரியே அப்படியே செயல்பாடுகளும் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், நான் உன் படுக்கை விட்டு நீ எழுந்துரு. என்ன பண்ணு சொல்லுங்க, அந்த பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த வார்த்தை உனக்கு பொருந்தும் என்று சொன்னால் உன் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வா. சொல்லுங்க, வெளியே வா. உன் எல்லைகளுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். உச்சிதமான கோதுமையை கொடுக்க விரும்புகிறார். இது வரைக்கும் ஏன் வறுமை வந்துச்சுன்னு உனக்கு தெரியல, ஏன் தரித்திரம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தரித்திரம் வந்ததுக்கு உன் தூக்கம் தான் காரணம். சொல்லுங்க, உன் சோம்பேறித்தனம் தான் காரணம், அதிகாலை நீ எழும்பாதான் காரணம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அதெல்லாம் உன் எல்லையிலிருந்து மாற்ற விரும்புகிறாரு, எல்லையிலிருந்து மாற்ற விரும்புகிறாரு. வரப்போகிற காலம் பயங்கரமான காலம். வரப்போகிற காலங்கள் தானியங்கள் எல்லாம் இல்லாம போகிற காலம். பூமிகள் அதிர போகிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட போகிறது, அநேக யுத்தங்கள் எழும்ப போகிறது. அந்த காலத்துக்கு முன்னாடி நீ சேகரித்துக் கொள்ள வேண்டியதை தேவ சமூகத்தில் சேகரித்துக் கொள்வாய் என்று சொன்னார். நீ அந்த இக்கட்டான காலங்களில் உன்னுடைய எல்லைகளில சமாதானம் இருக்கும். சொல்லுங்க, எல்லையில சமாதானம் இருக்கும். உனக்கு உச்சிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அடுத்த நடத்த போறாரு. ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருன்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லை மீறிய தூக்கம் ஆபத்து, எல்லை மீறிய தூக்கம் ஆபத்து. நேரம் தவறி தூங்குறது ஆபத்து தான். நைட்டெல்லாம் 12 மணி வரைக்கும், ஏன்டா ஏன் சபைக்கு லேட்டாக வரேன்னு கேட்டால், நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன பண்ணேன், கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன். என்ன பார்த்தேன் சொல்லுங்க, என்ன பார்த்தேன். சில பேர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க, சில பேர் எதையோ பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், நைட்டு நேரம் தவறி தூங்குறோம். நாளைக்கு சொல்கிறாங்க, வீட்டில் சொல்கிறாங்க, சபைக்கு நாளைக்கு இருக்குதே, இவ்வளோ நேரம் கண் விழிச்சிட்டு இருக்கிறையே, காலையில் உன்னால தான் லேட் ஆகுன்னு சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன். என்னது, நான் என்ன பண்ணுறேன், என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். உடனே அவங்க நாள தான் என்ன ஆகுதுன்னா, அந்த நேரம் தவறி தூங்குறதுனால இன்னைக்கு அநேகருக்கு அதிகாலையில் எழும்ப முடியல. அப்பா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. என்னுடைய தூக்க நேரம்னு ஒன்று இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 மணிக்குள்ளே எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நாங்கள் வாழ்கிற பகுதியில் கவனித்து பார்த்தீங்கன்னா 9-9:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் என்ன பண்ணிடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழும்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் எந்த வீட்டில் 12 மணி வரைக்கும் லைட் எரிஞ்சுக்கிட்டு, எந்த செல்ஃபோன் லைட் எரிஞ்சாலும் ஆபத்து தான், வீட்டில் லைட் எரிஞ்சாலும் என்ன பண்ணுதான் ஆபத்து. அப்படியே டிவி எதையாவது போட்டுக்கிட்டு என்ன பண்ணுற, தூக்கம் வரலையாமா. என்ன வரல, தூக்கம் வரலன்னா தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தூக்கம் யாருக்கு வரலையோ தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணுங்க. உங்கள் தூக்கத்துக்கு நான் மறந்து தர்றேன். அல்லேலூயா. உங்கள் தூக்கத்துக்கு சீரியஸாகவே சொல்கிறேன். யாராருக்கு நைட்டு தூக்கம் இல்லைன்னு மொபைல் பார்த்துட்டு தேவையில்லாத பார்த்துட்டு தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் ஆபத்து. கர்த்தர் எச்சரிக்கையாக சொல்கிறார். உன் ஜெபத்தை அழிப்பதற்கு பிசாசு இன்னைக்கு அதிகாலை ஜெபமே எங்கேயுமே இல்லை. அநேக இடங்கள் அதிகாலை ஜெபமே கிடையாது. விடிய விடிய எதையாவது ஒன்று பார்த்துட்டு ஏதாவது செஞ்சுட்டு அசதியில் அப்படியே தூங்கிட்டு அதிகாலையில் என்ன பண்ணுறது. இன்னைக்கு குடும்பத்தில் அநேக பிரச்சனை வருதே அதுதான். அநேதான் இங்கே இருக்கிற சகோதரிகள் இல்லை, வெளியே இருக்கிற சகோதரி சொல்கிறேன். நிறையா அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறது, அதிகாலையில் எதையாவது உப்பு அள்ளி அதை எதையில் போட்டு அள்ளி வாரி கட்டி மூஞ்சியில் வீசின மாதிரி வீசிட்டு போகிற அந்த மனுஷன் அதை சாப்பிட்டு பயங்கர கடுப்பாயிடுறாரு. என்ன ஆயிடுறாரு, பயங்கர கடுப்பாயிடுறாரு. காலையில் எழும்ப வேண்டியது என்ன பண்ணுறது இல்லை, காலையில் எழும்பு. முன்னெல்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழும்பி நல்லா என்ன பண்ணுவாங்க, வாசை கூட்டி கோலம் போட்டு சாணி தெளித்து எங்கள் ஏரியாவில் அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இவர் டீ வச்சுட்டு அம்மா எந்திரிம்மா, அம்மா எந்திரிம்மா, அந்த அம்மா கொஞ்சம் 10 நிமிஷம் இருங்க அப்புறம் எந்திரிக்கிறேன்.
அவரும் அந்த டீயை பிளாஸ்கில் ஊற்றி மறுபடி 10 நிமிஷம் வந்து அம்மா எந்திரிம்மா அப்படின்னோன்னா அந்த அம்மா அப்படியே மலை மேலே ஏறி விறகு வெட்டிட்டு வந்த மாதிரி அப்போ தான் மெதுவாக எந்திரிக்கிறது. பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் போ. அல்லேலூயா. பாருங்க, அந்த பொறுப்பில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் அது நடக்குதுன்னா நேரம் தவறி தூங்குறது. ஏன் நடக்குது? நேரம் தவறி தூங்குனோம்னா குடும்ப ஸ்திரீ அப்படின்னா குடும்ப ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை என்ன பண்றாளம்மா? கட்டுகிறாள். அப்படின்னா என்ன தேவை குடும்பத்துக்கு? ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்டு அதை பெற்று அதை கொண்டு வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா அந்த குடும்பத்துக்குள்ள அந்த எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். உச்சிதம். ஆனால் இன்னைக்கு குடும்ப தலைவிகளாம் அதிகமா ஜெபிப்பதே கிடையாது. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் இருக்கிறோம், உங்க குடும்ப தலைவர்கள் என்ன பண்றாங்க? ஜபன்னா அவங்ககிட்ட என்னது? ஒரு காலத்தில் ஜெபிச்சாங்க, ஆனால் குடும்ப தலைவர் இப்போ என்ன பண்ணுறது இல்லை. கேட்டால் பயங்கர வேலை செய்கிறாராம். என்ன வேலை செய்கிறாராமா? பயங்கர வேலை செய்கிறாரு. எப்போ பார்த்தாலும் எதையாவது நோண்டிக்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு. கர்த்தர் எச்சரிக்கையாக சொல்கிறாரு, குடும்பமாக அதிகாலையில் எழும்புங்க. என்ன பண்ணுங்க? குடும்பமாக அதிகாலை எழும்புங்க. எழும்பி தேவ சமூகத்தில் உட்காருங்க. நான் கடைசியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதிக தூக்கம் நம்முடைய எல்லைகளை சமாதானத்தைக்கு பதிலாக சமாதான கேடுகள் கொண்டு வந்துவிடும். நம்ம எல்லைகளில் ஆபத்தை கொண்டு வந்துவிடும். அது மாதிரி நேரம் தவறி தூங்குறதும் அது ஆபத்து. அல்லேலூயா. அட சொல்லி இது எல்லாத்தையும் நீ சரிப்படுத்து. இது எல்லாத்தையும் என்ன படுத்துங்க? சரிப்படுத்து. நான் நிறைவு செய்கிறேன். முதல்ல ஆரம்பத்துலேருந்து அப்படியே பார்த்துலாம். முதல்ல என்ன சொல்கிறாருங்க? வேகமாக சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னார்? எல்லை மீறி பேசாதே. அதனால என்ன வந்துச்சு? எல்லைகளுக்குள்ள சமாதான கேடு வந்துச்சு, என் ஆசீர்வாதம் பறி போனது. அப்ப ஆண்டவர் சொன்னார், எல்லை மீறி என்ன பண்ணாத, பேசாத. அடுத்தது என்ன பார்த்தீங்க? சொல்லுங்க என்ன பார்த்தீங்க? எல்லை மீறி யோசனைகள். ஆண்டவர் அடுத்து சொன்னார், எல்லை மீறி யோசிக்காத. கர்த்தருடைய யோசனை என்ன பண்ணும்? நீக்கு அடுத்து என்ன பார்த்தீங்க? நேரத்தை எல்லை மீறி நேரத்தை என்ன பண்ணாத, வீணாக்காத. அடுத்தது என்ன பார்த்தோம்? எல்லை மீறி தூங்காத. அல்லேலூயா. நீ எல்லை மீறினா உன் எல்லைக்குள்ள சமாதானம் வராது. உன் எல்லைக்குள்ள சமாதானம் உச்சிதமான ஆசீர்வாதம் வரணும்னா இன்னைக்கு முடிவு செய்யுங்க. கர்த்தர் சித்தமான மீத இருக்கிற காரியங்களை பார்க்கலாம். உங்க எல்லைகளை காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி எழும்பலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிடுங்க. எழும்பி நிற்கிறவங்க அப்படி எழும்பி நில்லுங்க. நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எஸ் டாடி, கர்த்தர் சொல்ல வேண்டியது உங்களிடத்துல சொல்லிட்டாரு. இன்னும் துணிகரமாக நீங்கள் செயல்படணும் முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. உங்களை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. கர்த்தர் இறுதியாக ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. எல்லை மீறி பேசுறத முதல்ல விடு. இன்னைக்கு இந்த திருச்சபைக்குள்ள நின்று கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இனி நீ எல்லை மீறி பேசுனா உன் எல்லைக்குள்ள சமாதானத்துக்கு பதிலாக இன்னும் கேடான காரியம் உள்ள வருவதற்கு சத்துரு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கர்த்தர் சொல்கிறாரு, நீ செஞ்சதை நீங்கள் செஞ்ச ஒவ்வொன்றையும் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள், இனி நான் பேச மாட்டேன்ப்பா. இனி என் வாய்க்கு காவல் வைங்க ஏசப்பா. யாரையும் பார்க்கக்கூடாது. கண்ணை மூடி உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற நேரம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். இது ஒரு முக்கியமான நேரம். எல்லாரும் ஜெபிக்க பார்க்குறான். எல்லாம் மீறி பேசி இருக்கிறப்பா. குறைய தவிர வேற எது எனக்கு பேச தெரியல ராஜா. எப்போ பார்த்தாலும் பிறரை குற்றப்படுத்திக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஏசப்பா. ஆனால் என் குற்றமே பெருசாக இருக்குது ஏசப்பா. என் குற்றமே பெருசா இருக்குது. என் குற்றத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்க நீங்க. ஆனாலும் நான் இன்னும் பிறரை குற்றப்படுத்துவதை நான் இன்னும் நிறுத்தல. எல்லை மீறி பேசி கொண்டு இருக்கிறேன். என்னை தயவாய் நீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உங்களை யாரையும் நான் கட்டாயப்படுத்த போறதில்லை. நீங்க ஜெபித்தா உன் எல்லைக்குள்ள கர்த்தர் இறங்கி வருவா. உச்சிதமானதை கர்த்தர் விளைய செய்ய போறாரு. உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்க போறாரு. உங்க எல்லைக்குள்ள ஒரு பெரிய விளைச்சலை கர்த்தர் உண்டாக்க போறாரு. இதுவரை நீ பார்க்காத உச்சிதமான ஆசீர்வாதங்களை நீ பார்க்க போற. எல்லா கண்களை மூடு. நீ இது எதையும் பேசக்கூடாது. எதையும் நீ தேவையில்லாததை எஸ் டாடி இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ற, யாரு குறை பேசினாலும் துரத்தி விடுங்க. அவங்கள துரத்தி விடுங்க. அவன் பக்கத்துல நிக்காத. உன்னை பத்தியே குறை சொன்னாங்கன்னு சொன்னாலும் துரத்த இயேசுவின் நாமத்தினால் அவனை விடாத. பக்கத்துல சேர்க்காத. அந்த மாதிரி நீ சேர்த்துதான் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு உங்க எல்லைகளுக்குள்ள சமாதான கேடான காரியத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா.
எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிங்க. வந்து ஒவ்வொரு நிமிட ஜெபம் தான், ஒரு நிமிட ஜெபம் தான். நீங்க ஜெபிங்க, ஒவ்வொன்றுக்காக எப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்காக நீங்களே ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் நீங்களே ஜெபிங்க. ஒப்பு கொடுக்குற எல்லாரும் ராஜா, இனி நீ ஜீவன் உள்ளதை பேச கர்த்தருக்கு. நீ மௌனமா இருக்குது உனக்கு ஆபத்து. நீ மௌனமா இருந்தேன்னு அது உனக்கு தான் ஆபத்து. தேவ சமூகத்தில் தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடையவே மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவா. உன் குடும்பத்தையும் குறை பேசாத, உன் கணவனையும் குறை பேசாத, உன் பிள்ளைகளை குறை பேசாத, உன் மனைவியை பேசாத, திருச்சபையை குறை பேசாத, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் எழும்பாத, குறை பேசிட்டு இருக்காத. ஒன்னும் நீ செய்ய முடியாது. குறை பேசுவதனால நீ ஒன்னும் சாதிக்க முடியாது. அது உன் எல்லைகளுக்குள்ள சமாதானத்தை கெடுத்துருச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன் மேல கிருபையை வச்சு உன் எல்லைகளுக்குள்ள சமாதான உலைகளாய் மாற்றுவே. உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தியாக்க கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வருவதாக. வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றம், குடியிருப்பு பகுதியில் ஒரு மாற்றம், சபைகளுக்குள்ள ஒரு மாற்றம், பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு மாற்றம், போகிற வருகிற எல்லா இடத்திலும் மாற்றங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக. மனிதனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய யோசனையை நிலை நீக்கும். நிறைய தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத யோசனைகள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எல்லை மீறி எங்க யோசனைகள் எங்க எல்லையில் ராஜா ஆண்டவரே அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என் ஆசீர்வாதத்தை கெடுத்துருச்சு ராஜா. ஆண்டவரே உம்முடைய யோசனையின்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத எண்ணங்களை எங்களை விட்டு போகட்டும்னு சொல்லுங்க. தேவையில்லாத எண்ணங்களை எங்களை விட்டு போகட்டும்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கடைசியாக எல்லாரும் செபிங்க பார்க்கலாம். அல்பா ஹதனமா சந்தரியா ரிபரா கல்ப தூணமே சே ரியந்தர பரா கல்ப தூணமே ஷல்க தியானமே. ஒரு விடுதலை கர்த்தர் அனுப்புவதற்காய் நன்றி. சகோதரனை உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். தேவையில்லாத யோசனையை விடு. ஓ எதிர்காலத்தை கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறா. எதுக்கும் பயப்படாத. எது உன்னை சேதப்படுத்த போறது இல்ல. நீ பயப்படுற எந்த காரியம் நடக்க போறது இல்ல. ஏழைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு அவர் யோசித்து வைத்திருக்கிற யோசனைகள் பெரிது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்கள்ல வல்லவராய் இருக்கிறார். அவருடைய யோசனைக்குள்ள வா. அவருடைய யோசனைக்குள்ள சகோதரியே ஏவ ஜனமே நீ வா. உன் குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன் குடும்பத்தில் அது நடக்கு இது நடக்குன்னு பிசாசு சில வேளையில உன்னோடு பேசுவா. அந்த யோசனைக்குள்ள போகாத. கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, ஓ எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம், உன் எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம். உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் உன்னை திருப்தியாக்க போறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, யோசனை மாறட்டும். உங்க யோசனைப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற எதிரான யோசனைகளை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதாக. ஒரு விடுதலை ஜனங்களுக்குள் அனுப்புங்க. எழுப்புதலை குறித்து யோசி, ரட்சிப்பை குறித்து யோசி, மகிமையை குறித்து யோசி, ஆசீர்வாதத்தை குறித்து யோசி, ஏசாடி கர்த்தர் செய்ய போகிற மகத்துவத்தை குறித்து யோசி. உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத. உன் பிள்ளைகளுடைய கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிற சந்ததி. உன் பிள்ளையை கர்த்தர் கைவிட மாட்டான். உன் பிள்ளை குறித்து பிசாசு சில நேரத்தில் தவறான எண்ணங்களை உனக்கு கொடுக்கலாம். அதை யோசிக்காத. உன் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உன் பிசினஸை குறித்து கவலைக்காத. உன் வேலை குறித்து கலங்காத. அந்த வேலையில கர்த்தர் மகிமைப்பட போகிறார். யோசேப்பை உயர்த்தினதை போல உன்னையும் கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க போறாரு. அடுத்தது என்ன செய்வது என்று சொல்லி தடுமாறி நின்று கொண்டிருக்காத. யோசேப்பை ஆசீர்வதித்து அவன் எதிர்காலத்தை ஆசீர்வதித்து உயர்த்தின தெய்வம் அதே எதிர்காலங்களை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் உங்களை கொடுத்து கர்த்தர் நடத்துவா. தேவையில்லாததை யோசிக்காத. உன்னை கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறார். அடுத்து சொல்லுங்க, நேரத்தை வீணாக்காத. எல்லை இல்லாமல் நேரத்தை நீ வீணாக்குவா என்று சொன்னார். உனக்கான நன்மையின் நேரங்கள் மாறி போய்விடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாதவைகளோடு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம்ப்பா.
இந்த மொபைல் எங்களை பல விதத்தில் எங்களை ஆளுகை செய்கிறது ராஜா. இந்த மொபைல் பல விதத்தில் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்க. சில வேண்டாத காரியங்கள் எங்கள் நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது. சில வேண்டாத காரியங்கள் நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது. இதோ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. சில வேண்டாத நண்பர்கள் எங்கள் நேரத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர். சில வேண்டாத பிரச்சனைகள் வந்து எங்க குடும்பத்தில் ஆண்டவர் எங்க நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரி கையுமாக சில பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆஸ்பத்திரி கையுமா அலையிறீங்க. ஆனால் ஒரு மாற்றம் வரல. ஆனால் போகிற இடங்களில் ஒரு செழிப்பு வரல. ஆண்டவர் சொல்றாரு, நேரத்தை கர்த்தரோடு செலவழி, நேரத்தை கர்த்தரோடு செலவழி. உன்னோட எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது. உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் உன்னை திருப்தியாக்க போறாரு. உன்னை திருப்தியாக்க போறாரு. நீ நேரத்தை கர்த்தருக்கு கொடு. வீணான நேரத்தை விட்டு எடுக்கப்பட்டு சொல்லு. ஒரு ரபல கர்த்தர் யந்தரா உன் நேரத்தை திருடுகிற பொல்லாத ஆவி வெளியேறுவதாக, பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினா. என் நேரம் உம்முடைய கருத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க. இனிமே என் நேரம் எல்லாம் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மாற்றம் வருவதாக, ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. உன் நேரத்தை திருடுகிற சில பொல்லாத வல்லமைகள் வெளியேறுகிறது. சில பொல்லாத போராட்டங்கள் வெளியேறுகிறது. ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. ரிபா காதா ரேபே ரியாந்தரா லிபா ராக்கல்ம ரூடலமே ஷல்கதியானமே. கடைசியாக அதிக தூக்க ஆபத்து. சோம்பேறின் இடத்துல, சோம்பேறிய எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அதிகாலையில் எழும்பணும். என் தேவன் அதிகாலை இருட்டோடு எழும்பி ஜெபித்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அதிகாலை இருட்டோடு எழும்பி ஜெபித்தவர். அவர் மலையிலும் அங்கும் இங்குமாய் அழைந்து திரிந்து பிதாவின் சித்தத்தை செய்த அவரே அதிகாலையில் எழும்புறார். சில பேருக்கு ஆண்டவர் சொல்றார், பலவீனம் என்கிற போர்வையில மறைஞ்சிருக்காது. மாத்திரை சாப்பிட்ற, அதை சாப்பிட்ற, இதை சாப்பிட்ற, அதனால் சும்மா சொல்லி கொண்டு இருக்காத. உனக்குள்ள வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னா தேவனவனை தட்டி எழுப்புவா. தேவனவனை தட்டி எழுப்புவா. அதிகாலை உனக்கு அந்த எண்ணமே இல்லையே. அதிகாலை நான் எழும்பணும்னு அந்த எண்ணமே இல்லையே. எப்படி கர்த்தர் உன் மூலியமா எழுப்புதலை கொண்டு வருவா. வரப்போகுள்ள காலம் கடைசி காலம். உன் வறுமையும் தரித்திரமும் ஆயுதம் அணிந்தவனை போல வரும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். வரப்போகிற இருளின் காலத்துக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்கிறது. நம்ம மூலியமா ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடி, அப்பா என்னை தயவாய் மன்னிங்கப்பா. அதிகாலை ஜபமே என்கிட்ட இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, அதிகாலை ஜபமே என்கிட்ட இல்லப்பா, அதிகாலை ஜபமே இல்லப்பா, அதிகாலையில் என்னால எழும்ப முடியலப்பா, ஆண்டவர் உம்மோடு உறவுல என்னால் இருக்க முடியலப்பா. ஆண்டவர் இந்த கணனித்திரியின் ஆவிகள், இந்த சோம்பேறித்தனங்கள், சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் ராஜா, இரவு நேரங்கள் அதிக நேரம் ஆண்டவர் வீணான இருந்து செலவு பண்ணுறதுனால அதிகாலை என்னால் எழும்ப முடியல. என்னை தயவாய் மன்னிங்கப்பா. இதோ என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, ஒப்பு கொடுக்குறேன். நான் எழும்பி பிரகாசிக்க எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. அதிகாலை நான் எழும்பணும் ராஜா. சொல்லுங்க, அதிகாலை எழும்பணும். இந்த சோம்பேறித்தனம் எனக்குள்ள வரக்கூடாது, வரக்கூடாது. கடைசி எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், கடைசி எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், கடைசியா ஜெபிங்க. உன் எல்லைக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது, ஒரு எல்லைக்குள்ள சமாதானம் வருகிறது. இன்னைக்கு நீ முடிவு செய்யும் போது ஓ எல்லைக்குள்ள கர்த்தர் இறங்குவா, கர்த்தர் ஓ எல்லைக்குள்ள இறங்குவா. ஓ எல்லைக்குள்ள இதுவரைக்கும் இருந்தவைகள் எல்லாம் அது மாற்றப்படுகிறது, எல்லாம் மாற்றப்படுகிறது. ஒரு தேவ மகிமையினால ஓ எல்லையில எல்லாம் கர்த்தர் நிரப்புகிறார். எல்லாம் ஜெபிக்க பார்க்கலாம். ஒரு உற்சாகத்தின் ஆவி, ஒரு உற்சாகத்தின் ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி அப்பா. அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார், அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார், அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். இதோ காலங்கள் வருகிறது, ஒரு மகிமையின் காலம், ஒரு மகிமையின் காலம், ஒரு மகிமையின் காலம், ஒரு மகிமையின் காலம். இதோ 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 ஒரு ஆசீர்வாதமான காலம் உனக்காக, உனக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, வாசல் திறக்கப்படுகிறது. தேவையில்லாத வாசல் அடைக்கப்படுகிறது. ஐயா தட்டி, கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்து, ஐயா தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒரு ராபா பாபா பாபா ஒரு ராமா தேனே மேஷே ரிபா ராக்கல மாதனே மேஷலா. நீ நினைக்காத ஒரு வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. இந்த வருடத்தின் கடைசி மாதங்களில் நீ நினைக்காத ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. அதுக்குள்ள போ இயேசுவின் நாமத்தினா. அங்கே ஒரு சமாதானம், அங்கே உச்சிதமான ஆசீர்வாதங்கள். ரபா ஹதனஸே ரபா ஷேகல்மா ஹதனமஸே அரியந்தர பராக்கல்பர் ஊடலபை ஷல்கதி ஆனமே. பேசினது கர்த்தர்,
சொன்னது எல்லாமே உங்க ஆசீர்வாதத்துக்காக, சொன்னது எல்லாமே உங்க நன்மைக்காக. உன் எல்லையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். உரபல்க தாடரி அந்தர பராக்கல்பு ரூடலபி ஷபு உரபிசி அந்தரபி ஷல்கதியானமே. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு நான் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லா கண்ணை மூடு, எல்லா கண்களையும் மூடணும், எல்லா கண்களையும் மூடி இருக்கணும், எல்லா கண்களையும் மூடி கேட்ட வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எஸ் டாடி, கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. பார்க்கலாம், அர்ப்பணிங்க தேவ சமூகத்தில். ஆண்டவர், இனி 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 ராஜா ஆண்டவரே, வீணான பேச்சுகள், எல்லை மீறி பேச்சு இல்லப்பா, எல்லை மீறி யோசனைகள் இனி இல்லப்பா, இனி எல்லை மீறி நேரத்தை வீணாக்க போறது இல்லப்பா, இனி எல்லை மீறி நாங்க தூங்க போறது இல்லப்பா. நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாம் ஒப்பு கொடுக்குற எல்லாரும் கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுங்க. பார்க்கலாம், உரபல்க தாட ரீமன மாதனே உரபல்க ராடலமே. கையை உயர்த்துவது எதற்கு அடையாளம்னா, இனி நான் அல்ல இயேசுவே நீங்க நடத்துங்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளமா இருக்கிறது, ஒரு அடையாளமா இருக்கிறது. ஐயா உயர்த்தின எல்லாருடைய கருத்தை கர்த்தர் பிடிப்பீராக. இனி இவருடைய எல்லைகளுக்குள்ள நீங்க போங்க ராஜா, நீங்க போங்க தகப்பனே. இனி இவருடைய எல்லைகள்ல சத்துரு இருக்க கூடாது. இனி தோல்வி, கண்ணீர்கள், குழப்பங்கள், வியாதிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், வியாதிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ராஜா. இது உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு ஐயா உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் அரத்தை பிடிச்சு நடத்துவீராக. ஒரு ரேபே பேபே ஷா உரபல்க ராடலமே சந்தரியா ரீப ராக்கல்ம ரூடலமே ஷல்கதி ஆலமே. அத்தனுடைய கரம் வருவதற்காய் நன்றி அப்பா. ஓ ரேம் லா ஹஸ்மன் மீ அந்தர பராக்கல்ப தூனமா ரியாந்தரபே அல்மா சந்தரியா ரீகல்ம ராடலமே ஷல்கதி ஆனமே. எல்லா கடைசியை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இனி நாங்கள் ஒன்றுமல்ல, நீங்களே மகிமைப்படுவீராக. நீ சொன்னதை ஆண்டவரே, நீங்க கொடுத்ததை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை சத்துரு எடுத்து போடாதபடி ராஜா, இந்த வசனத்தை நிர்விசாரப்படுத்துகிற ஆவிகள் ஆண்டவரே, வசனத்தை எடுத்து போடுகிற பொல்லாத ஆவிகள் எங்கு வெளிப்படக்கூடாது ராஜா. இந்த வசனத்தை இவர்கள் உணர்ந்திருக்கட்டும். வாயை திறக்கும் போது இந்த வசனம் வந்து நிக்கட்டும் ராஜா. யோசிக்கும் போது இந்த வசனம் வந்து நிக்கட்டும். நேரத்தை வீணாக்கணும்னு முயற்சி செய்யும் போது இந்த வார்த்தை வந்து நிக்கட்டும். அதிகாலையில் இந்த வசனம் தட்டி எழுப்பட்டும். அதிகாலையில் வசனம் தட்டி எழுப்பட்டும். இயேசுவின் நாமத்தினா உயிருள்ள வார்த்தைகள் செயல்பட தொடங்கட்டும்பா. உன் நாம மகிமைப்படுத்த கிருபை தாங்கட்டும். மட்டும் நடத்தின தெய்வ திருவிருந்த ஆராதனை பொறுப்படுத்த நடத்துங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், மகிமை வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லா திருவிருந்துக்காக ஆயத்தமாக